இரவின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழன் ஆர்ஜே அரவிந்த். இன்று நாம் காண இருப்பது பிரபல எழுத்தாளர் சரவணன் சூர்யா அவர்கள் எழுதிய என்னமோ நடக்குது எனும் த்ரில்லர் நாவலின் இறுதி பாகம். முதல் 2 பாகம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம பாருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். வெளியே இருட்டாக இருந்தது. இந்த இருட்டில் தென்னை மரங்கள் கூட ஆடாமல் அசையாமல் தூங்கிக் கொண்டிருந்தன. அந்த சலங்கை சத்தம் மட்டும் நின்ற பாடில்லை, விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. ராஜேந்திரன் பெரியதாக கலவரத்துக்குள்ளானான். இப்படி ஒரு சலங்கை சத்தம் இதுவரை அவன் கேட்டதில்லை. அந்த சத்தம் அவனை குலை நடுங்க வைத்தது. என்னக்கா, நிஜ முனிசாமியே நடந்து வர்ற மாதிரி ஆளை செட் பண்ணி வச்சிருக்க? கோவிந்தனோட நடிப்பா இது? அருமையாக நடிக்கிறான். அவன் சொல்லிக்கொண்டே அவன் அக்காவை திரும்பி பார்க்க, அவளும் அந்த சத்தம் கேட்டு கலவரத்தோடு நின்றிருந்தாள். என்னக்கா, நீ கூட நல்லா பயந்த மாதிரியே அருமையா நடிக்கிற. நிஜம்தான். யாரா இருந்தாலும் இந்த சலங்கை சத்தத்தை கேட்டா மிரண்டு தான் போவாங்க. அச்சி அசல் நம்ம முனிசாமியே நடந்து வர்ற மாதிரி இருக்கு. டே முண்டம், அது முனிசாமியே தாண்டா. நான் செட் பண்ண ஆள் இல்லடா, நிஜ முனிசாமியே தான் வருது போல. அக்கா, நீ என்ன சொல்ற? ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி நாங்க திட்டம் போட்டது உண்மை. ஆனா இதுவரைக்கும் ஒரு கொலை கூட பண்ணதில்லை. எல்லா கொலையும் அந்த முனிசாமி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னக்கா சொல்ற, நிஜமாவா? ஆமாண்டா ராஜேந்திரா, ஒரு கொலை கூட இதுவரைக்கும் நாங்க பண்ணதில்லை. அப்போ யார்தான் இந்த கொலைகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? வேற யாரு? அந்த முனிசாமி தான். அந்த முனிசாமி முதல்ல உன்னை கொல்ல போகுதோ இல்லை என்னை கொல்ல போகுதோ தெரியலையே. அக்கா, சும்மா வாய மூடு. இந்த காலத்துல போய் சாமி எல்லாம் கூட இப்படி வருமா? ஊர்க்காரங்கத்தான் அப்படி புத்தி இல்லாம பேசிக்கிறாங்கன்னா கேட்கிற நமக்கு அறிவு வேண்டாமா? யாரு என்ன சொன்னாலும் தலையாட்டிடுறதா? அக்கா, யாரோ நமக்கு பயம் காட்டுறாங்க போல. என் கையில பார்த்தியா எவ்வளவு பெரிய கத்தி? எதிரில வந்தா ஒரே சொருகு, சொருகிட மாட்டேன். அப்புறம் ஏண்டா இப்படி நடுங்குற? நடுங்கிறனா நானா? நீ வேறக்கா, நான் நடுங்கல. பார்த்துக்கிட்டே இரு, அவனை நான் நடுங்க வைக்க போறேன். எனக்கு பயமா இருக்குடா. நீ ஒன்னும் கவலைப்படாதே. அது கிட்ட இருந்து நான் உன்னை எப்படியும் காப்பாத்திடுறேன். நீ கவலைப்படாதே. அது போன பிறகு நான் உன்னை கொல்ல போறேன். இதுக்கு நான் அதுகிட்டயே சாகலாமேடா பாவி. செத்துக்கோ. சொன்னவன் விடுவிடுவென நடந்தான். எங்கடா போற? தேவகி பதற்றமாக கேட்க, வயிறு கலக்குது, பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அந்த முனிசாமி என்ன கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிடு. டே பாவி, இப்படி பாதியில விட்டுட்டு போறியடா? ஆமாம், பாதியில தான் போறேன். ஏற்கனவே பாதி போயிட்டேன். இன்னும் நான் இங்க இருந்தா மீதியும் இங்கேயே போயிடுவேன். கர்மம் கர்மம். அந்த சலங்கை சத்தம் இப்போது பலமாக தன் அருகிலேயே கேட்டது. தேவகி நடக்கப் போகும் விபரீதத்தை எண்ணி நெஞ்சு படபடக்க திகிலோடு காத்திருந்தாள். அந்த உருவம் இப்போது அவள் அருகில் மிக அருகில் நெருங்கியது. ஐயா, கிணத்துல இருந்த பாடியை வெளியே எடுத்துட்டோம், சண்முகம் சொல்ல. சரி நடங்க, நான் ஸ்பாட்டுக்கு வரேன். திவ்யா, அப்புறம் உனக்கு போன் பண்றேன். போனை அணைத்தபடியே அந்த பெரிய கிணற்றை நோக்கி நடந்தான். பள்ளம் மேடுமாக இருந்த தென்னந்தோப்பில் நடந்து பழக்கப்படாததால் ரஞ்சித் கொஞ்சம் தடுமாறித்தான் நடந்து அந்த இடத்தை அடைந்தான். சண்முகம் கூட்டத்தை விரட்டி கொண்டிருந்தார். ரஞ்சித் வந்ததும் அவன் பக்கத்தில் வந்து நின்றார். சண்முகம் ஆள் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சதா? ஐயா, 2 நாள் முன்னாடி கொலையாயி உடம்பு மாத்தி வச்சாங்களே, அந்த தலையோட உடம்பு தான் மாறி இருக்கு. சண்முகம் சொல்லிவிட்டு அந்த உடம்பையும் தலையையும் துணி போட்டு மூடியிருந்ததை திறந்து காட்டினான். ஆமாம் சண்முகம், இது 2 நாள் முன்பு நடந்த கொலையாத்தான் இருக்கும் போல. உடம்பு பாருங்க எப்படி வீங்கி போயிருக்கு. சரி, பெருமாளை கூப்பிடுங்க இது ரஞ்சித் சொல்ல, பக்கத்திலே இருந்த பெருமாள் வந்து நின்றான். பெருமாள், அந்த முகத்தை பார்த்து யாருன்னு சொல்லுங்க. பெருமாள் அந்த முகத்தை உறுதிப்படுத்த ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஐயா, இது நம்ம முனிசாமி கோவில்ல இப்போ கொஞ்ச காலமா பிச்சை எடுக்கிற நாராயணன். பெருமாள், நாராயணன் இதே ஊரா? எத்தனை நாளா முனிசாமி கோவில்ல பிச்சை எடுக்கிறாரு? இல்லைங்கய்யா,
அவன் நம்ம முனிசாமி கோவில்ல இப்போ 2-3 வருஷமா தான் அவனை பார்க்கிறேன். 23 இதுக்கு முன்னாடி அவன் எங்க இருந்தான், அவனுடைய ஊர் எது, அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் அங்கிருந்தான். பாவம், பிச்சைக்காரன் தானேன்னு யாரும் அவனை பெருசா கண்டுக்கல. ராத்திரியானா அங்க இருக்கிற பெரிய மரத்தடியிலேயே பாய் விரிச்சு படுத்துக்குவான். எப்பவுமே கோவில் படியில உட்கார்ந்திருப்பான். சரி, இவனை பற்றிய வேற ஏதாவது தகவல் தெரியுமா? ஐயா, நான் தினமும் கோவிலுக்கு போயிருந்தாலும் இவன் படியில உட்கார்ந்து கையேந்துவான். நானும் கையில் இருக்கிற சில்லறைய போட்டுட்டு வருவேன். மத்தபடி அவனை பற்றிய எந்த தகவலுமே எனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ ரொம்ப காலமா அந்த கோவில்ல இருக்கிற சுந்தரம் சியாவை கேட்ட ஏதாவது தகவல் கிடைக்கலாம். என்ன மறுபடியும் அந்த பெரியவர்கிட்டயா? அந்த பெரியவரை ஏற்கனவே சந்திச்சிருக்கீங்களா? பெருமாள் ஆச்சரியமாக கேட்க, ஆமாம், அவருக்கு காது சரியா கேட்காது போல. ஆமாங்க ஐயா, வயசு 90 தாண்டிடுச்சுல்ல, அதான். சண்முகம், எனக்கு அந்த முகத்தை இன்னொரு முறை காட்டுங்க. ரஞ்சித் கேட்க, ஏன்யா, நீங்க அவனை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? காட்டுங்க, சொல்றேன். சண்முகம் மூடியிருந்த போர்வையை விலக்கி காண்பித்தார். அவரும் அந்த முகத்தை நன்றாக உற்று பார்த்தார். சண்முகம், இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க ஐயா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு. யாருன்னு சட்டென ஞாபகம் வர மாட்டேங்குது. இவர் யார்? இவரை எங்க பார்த்தேன்னுதான் தெரியல. இந்த முகத்தை போட்டோ பிடிச்சு அணைத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுங்க. பழைய குற்றவாளியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சண்முகம், சண்முகம், இருங்க, ஞாபகம் வந்துடுச்சு. இவர் யார் தெரியுமா? யாருங்கய்யா? ரஞ்சித் சண்முகத்தின் காதில் மெல்ல கிசுகிசுத்தான். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாம் சண்முகம், அவரேதான். ரஞ்சித் சொல்ல சண்முகம் அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்றார். அவர் எப்படி கோவிலை பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார்? அவரையே அவர் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டார். சண்முகம், இதுவரைக்கும் 4 கொலையாகி இருக்கு. 4 கொலையும் ஒரே மாதிரி. அனைத்தும் கழுத்து வெட்டப்பட்டு உடல் வேற தலை வேற. இதெல்லாம் யார் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, ஒண்ணுமே புரியல. ஆமாங்க ஐயா, ஒரே மாதிரி 4 கொலைகள். கொஞ்சம் கூட துப்பு கிடைக்க மாட்டேங்குது. சண்முகம், இந்த கேஸ 2 கோணத்துல யோசிப்போம். ஒண்ணு, அந்த முனிசாமி கோவில்ல ஏதோ மர்மம் இருக்கு. 2வது, கொலையானவங்களோட நடத்தையும் செயலையும் வச்சு பார்க்கிறப்போ எல்லோரும் கொஞ்சம் மோசமானவங்க தான். அந்த மோசமானவங்கள தான் கொன்னுகிட்டு இருக்கிறாங்க. யாரு அந்த கொலையாளி என்றுதான் தெரியல. ஊர் ஜனங்க அந்த முனிசாமியே கெட்டவர்களை கொன்னுகிட்டு இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வேலையை நாம ஒழுங்கா பார்ப்போம். ஐயா, அடுத்து யாரு கொலையா போறாங்களோ பயமா இருக்கு. சண்முகம் பெருமாளை கூப்பிட்டு, பூஞ்சோலை கிராமத்துல இப்படி கொஞ்சம் சபலக்காரங்க யார் யாருன்னு கொஞ்சம் விசாரிச்சு வைங்க. அப்புறம் அந்த ராஜேந்திரனை பத்தின தகவலே இல்லை. என்ன ஆனான், எங்க போயிருக்கான், அவனையும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டும். அவனை பத்தி விசாரிச்சவரை அவனும் கொஞ்சம் இல்ல நிறையவே பொம்பளை விஷயத்துல ஒரு மாதிரின்னு சொல்றாங்க. அவனை கொஞ்சம் கண்காணிக்கணும். ஒருவேளை கொலைகாரனுக்கு அடுத்த குறி அவனாக கூட இருக்கலாம். ஐயா, கொலைகாரன் ஏன் இப்படிப்பட்ட ஆளுங்களை தேர்ந்தெடுக்கிறான்? கொலைகாரனுக்கு நாட்டு மேல அக்கறையா கூட இருக்கலாம். இந்தியன் படத்துல எப்படி கமல் லஞ்சம் வாங்கிறவங்களை கொலை பண்றாரோ அப்படி இவனும் ஒழுக்கம் கெட்டு அடுத்தவங்களோட குடும்பத்தை கெடுக்கிறவங்களை பிடிக்காம இப்படி கொன்னுக்கிட்டு கூட இருக்கலாம். ஒருவேளை இந்த கொலைகளை பண்றவன் சைக்கோவாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதான் ஒரே மாதிரி கொன்னுக்கிட்டு இருக்கான். சண்முகம், அப்புறம் நேத்து நாம முனிசாமி கோவில்ல பார்க்கிறப்போ அதோட கையில இருந்த பெரிய கத்திய காணாம போயிருந்தது. அது கிடைச்சதா? யாருக்கும் தெரியாம அதை எடுத்தவன் நிச்சயம் யாருக்கும் தெரியாம தான் அதை வைப்பான். நம்ம அந்த பக்கமா தான் போக போறோம். போற வழியில அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு போவோம் வாங்க, சொன்ன ரஞ்சித் வண்டியை வேகப்படுத்தினான். கோவில் வந்தது. அந்த பெரிய மரத்தின் நிழலில் வண்டியை நிறுத்தி இருவரும் இறங்கி நடந்தனர். பெரிய மதில் சுவர், அதில் கேட். எந்நேரமும் யார் வேண்டுமென்றாலும் வருவார்கள் என்பதற்காக எப்போதும் கேட் பூட்டப்படாமலே தான் இருக்கும். இருவரும் உள்ளே சென்றனர். அதிர்ந்தனர். அந்த காணாமல் போயிருந்த முனுசாமியின் கையில் இருந்த அந்த பெரிய கத்தி இப்போது முனுசாமியின் கையில் இருந்தது. அந்த பெரிய கத்தியில் ராஜேந்திரனின் வெட்டப்பட்ட தலையும் அந்த கத்தியில் சொருகி இருந்தது. கீழே தலையற்ற அவனின் உடல் கிடந்திருந்தது. இருவரும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு போனார்கள். அத்தியாயம் 11. ரம்யா.
என்னம்மா, இந்தா உங்க தாத்தாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வா. தட்டில் இழை போட்டு மூடியிருந்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் ரம்யா. எதிர்பட்ட வேல்முருகன், என்னம்மா தாத்தாவுக்கு சாப்பாடு கொண்டு போய்கிட்டு இருக்கியா? ஆமாம்பா. ரம்யா, நீ ஏதாவது சொன்னா உங்க தாத்தா புரிஞ்சுக்கிறாரா? வேல்முருகன் கேட்க, அப்படி சொல்ல முடியாதுப்பா. ஏன்பா? என்னம்மா புரியாத மாதிரி கேக்குற? ஊர்ல எத்தனை கொலைங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த முனிசாமி உங்க தாத்தாவை ஏதாவது செஞ்சிட போகுது. கோவிலுக்கு போனா அந்த முனிசாமி என்னப்பா செய்யும்? ரம்யா, உனக்கு சொன்னா புரியாது. சொன்னவர் மனசில் அந்த ரகசியத்தை இவளுக்கு எப்படி சொல்றது என்று நினைத்தவர் ரம்யாவை போய் பார்த்து, அந்த கோவில்ல தான் 3 கொலைங்க நடந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு உங்க தாத்தாவை கோவில் பக்கம் போகாதேன்னு சொல்லு. ஐயோ அப்பா, கொலையானவங்க எல்லாம் யாரு? யாருமே நல்லவங்க இல்ல, எல்லாருமே கெட்டவங்க. அவங்களத்தான் நம்ம முனிசாமி கொன்னுகிட்டு இருக்கு. தாத்தாவை எப்படி கொல்லும்? ரம்யா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அந்த முனிசாமி கெட்டவங்களைத்தான் கொன்னுகிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், உங்க தாத்தாவை கோவில் பக்கம் போகாதேன்னு சொல்லு. என்னப்பா சொல்றீங்க? தாத்தா கெட்டவரா? ரம்யா, எந்த பிள்ளையும் தன்னுடைய தகப்பன் கெட்டவன்னு சொல்ல மாட்டான். அவர் கெட்டவராகவே இருந்தா கூட. அப்பா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? தாத்தா கெட்டவர்ன்னு சொல்ல வர்றீங்களா? மௌனம். சொல்லுங்கப்பா, தாத்தா கெட்டவரா? நான் சொன்னேனேம்மா, ஒரு தந்தை கெட்டவரா இருந்தா கூட எந்த பிள்ளையும் அவர் கெட்டவர்ன்னு சொல்ல மாட்டான். தாத்தா அப்படி என்னப்பா தப்பு பண்ணினாரு? வேல்முருகனுக்கு வியர்த்து போனது. ரம்யா, தாத்தாவுக்கு போய் முதல்ல சாப்பாடு கொடு, சூடு ஆறிடும். அங்கே வந்த மங்களம் கொஞ்சம் சத்தமாகவே சொல்ல, இதோ அம்மா, இப்பவே போய் கொடுத்துட்டு வரேன். அவள் வேகமாக வெளியே செல்ல, என்னங்க, எதுக்கு ரம்யா கிட்ட பழைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு? மாமாதான் இப்போ சுய நினைவே இல்லாம கிடக்காரு, அவரை பத்தி எதுக்கு இவகிட்ட சொல்லிக்கிட்டு? மங்களம், ஊரெல்லாம் கொலையா நடந்துகிட்டு இருக்கு. என்னத்தான் இவரு இப்போ சுய நினைவு இல்லாம இருந்தாலும் அவர் பண்ண பாவத்துக்கு தண்டனை அந்த முனுசாமி கொடுக்காமலா போகும்? இல்லீங்க, அந்த முனிசாமிக்கு கருணை இல்லாமலா போயிடும். மாமாவை ஒன்னும் பண்ணாது. மங்களம், நீ சொல்றத கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா அது அந்த முனிசாமிக்கு தெரியணுமே. அந்த முனிசாமி இந்த நிலையிலுமா அவரை பழி வாங்குவார்? இப்போ அவர் சுய நினைவே இல்லாமல் இருப்பதே கூட ஒரு தண்டனை தாங்க. இதுக்கு மேலேயுமா அந்த முனிசாமி அவரை தண்டிப்பாரு? நிச்சயம் மாட்டாருங்க. மங்களம், நீ புரியாம பேசுற. நடந்துகிட்டு இருக்கிற கொலைகள் எல்லாம் பார்க்கிறப்போ அது மனுஷன் பண்றானா இல்ல அந்த முனிசாமிய பண்ணிக்கிட்டு இருக்கா ஒண்ணுமே தெரியல. இதுல அவர் பண்ண பாவத்துக்கு தண்டனை கிடைக்காமலா போயிடும். சரி, ரம்யா வர்றா, சும்மா இருங்க. அவள் வாய கிளறினா கூட எனக்கு வேலை இருக்குன்னு வெளியே கிளம்பி போயிடுங்க. ரம்யா வந்ததும், சொல்லுங்கப்பா, தாத்தா என்ன தப்பு பண்ணாரு? ரம்யா, இப்போ உன்கிட்ட பேச நேரம் இல்லை. ஒரு பஞ்சாயத்து இருக்கு, சாயங்காலம் வந்து பேசிக்கலாம். நான் வரட்டுமா? சொல்லிவிட்டு அவர் நடந்து போக ரம்யா இமைக்காமல் பார்த்து நின்றாள் வேல்முருகனை. பச்சை பசேல் என்று இருந்த மரங்களின் நடுவே இருந்த சிறிய குன்றின் மீது அமர்ந்திருந்தான் நகுலன். அவன் எதிரில் கண்கள் கசக்கியபடி குயிலி நின்றிருந்தாள். நகுலன், பேச மாட்டீங்களா? அவன் அமைதியாக எங்கோ பார்த்தபடி அவள் வார்த்தைகளை காதில் வாங்காதபடி பார்த்து நின்றான். நகுலன், பேசுங்க, பேசுங்க நகுலன். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாதுன்னு தான் உங்களை அப்படி தாக்கினேன். நீங்க முனிசாமியை நம்புறீங்களோ இல்லையோ தெரியல, ஆனா நான் நம்புறேன். அந்த முனிசாமி வலம் வரும்போது யாராவது குறுக்கே போனா அவங்கள கொன்னுடுமன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நீங்க கேட்காம போனீங்க. எனக்கு நெஞ்செல்லாம் படபடவென அடிச்சுக்கிச்சு. என்ன செய்யறதுன்னு புரியல. சாமி முன்னாடி நின்னு உயிர் போர்வதை விட உங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு தான் இப்படி செஞ்சேன். புரிஞ்சுக்கோங்க. நகுலன். நகுலன் இன்னும் எங்கோ பார்த்தபடியே தான் இருந்தான். இவ்வளவு சொல்லி கூடவா நீங்க என்னை நம்பல? அவன் இப்போவும் அமைதியாக இருக்க, நீங்க பேசலைன்னா இனி இந்த குயிலியை உங்க வாழ்நாள்ல இனி ஒரு நாளும் பார்க்க முடியாது. அதோ தெரியுதே பெரிய மலை, அதிலிருந்து குதிச்சு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். பேசுறீங்களா இல்ல நான் போய் அந்த மலை மேலிருந்து குதிச்சு சாகட்டா? மௌனம். குயிலி தீர்மானமாக எழுந்தவள் விடுவிடுவேன அந்த பெரிய மலையை நோக்கி நடக்கலானாள். அவள் போன திசையை கூட நகுலன் திரும்பி பார்க்கவில்லை. குயிலி நடந்தாள், வேகமாக நடந்தாள் அந்த மலையை.
அந்த பெரிய மலை அவளை நெருங்கிக் கொண்டிருந்தது. ரஞ்சித் தன்னுடைய துப்பாக்கியை அந்த மிருதுவான துணியில் துடைத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு சூடாக டீ கொண்டு வந்த திவ்யா, என்னங்க இது, துப்பாக்கி தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது முக்கியமான ஆளை பிடிக்க போறீங்களா? அப்படி இல்லை திவ்யா, எதுக்கும் இருக்கட்டுமேன்னுதான். ராத்திரிக்கு வீட்டுக்கு வர முடியாது, நீ எனக்காக காத்திருக்க வேணாம். சாப்பிட்டுட்டு படுத்துக்க, பார்த்து போய்விட்டு வாங்க. கிளம்பும் போது பூஜை அறையில திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டுட்டு விபூதியை பூசிக்கிட்டு கிளம்புங்க. ரஞ்சித் தலையாட்டினான். அழைப்பு மணி ஒலிக்க திவ்யா கதவை திறக்க சென்றாள். வெளியே சண்முகம் நின்றிருந்தார். வாங்க அங்கிள், எப்படி அம்மா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லதான் இருக்கேன். சரிங்க அங்கிள், ரஞ்சித் மேலதான் இருக்காரு, நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். திவ்யா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, இப்பதான் வரும்போது சாப்பிட்டுட்டு வரேன். சரி மேல போங்க. சண்முகம் மாடிப்படி ஏறி மேலே சென்றார். அந்த படுக்கை அறை மிக பெரியதாக இருந்தது. சண்முகம், உள்ளே வாங்க, வரும்போது கதவை நல்லா மூடிட்டு வாங்க. சண்முகம் கதவை நல்லா மூடிட்டு உள்ள வந்தார். என்ன சண்முகம் அப்படி பார்க்கிறீங்க? என்னையும் உங்களையும் தவிர திவ்யா மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கா. திவ்யா என்னோட மனைவியாக இருந்தாலும் கூட பல விஷயங்க மூடித்தான் மறைக்கணும். அதுதான் நம்ம போலீஸ் புத்தி. ஐயா, எதுக்கு என்னை வீட்டுக்கு வர சொன்னீங்க? காரணமாத்தான் சண்முகம், நேத்து முன்தினம் கொலையான நாராயணன் பத்தின விஷயம் பேசத்தான். ஐயா, நாராயணன் உங்களையும் என்னையும் போல ஒரு போலீஸ் ஆபீசர். அவர் எதற்காக கோவில்ல போய் பிச்சை எடுக்க வேண்டும்? ரஞ்சித் தன்னுடைய துப்பாய்க்கு தோட்டாக்களை நிரப்பியவாறு, காரணம் இருக்கு சண்முகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முனிசாமி கோவில்ல ஏதோ ரகசியம் இருக்கு. நம்மள மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் கோவில் வாசல்ல பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆமாங்க ஐயா, எனக்கு கூட இது கொஞ்சம் நெருடலாதான் இருக்கு. அவர் எதற்காக கோவில் வாசல்ல பிச்சை எடுத்தார்? சண்முகம், நான் விசாரிச்ச வரையில் நாராயணன் பெரிய பணத்தாசை பிடிச்சவரு. போலீஸ் வட்டாரத்திலேயே அவர் பேர் ரொம்பவே நாடி போயிருக்கு. அவரை பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அவர் சாதாரணமா போய் கோவில்ல பிச்சை எடுக்கல. அதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கு. என்னங்கய்யா காரணம்? சண்முகம், அது பழங்காலத்து கோவில். மற்ற கோவில்கள் மாதிரி முனிசாமிக்கு தங்கமோ வைரமோ பொன்னோ பொருளோ அதிகமாக உண்டியல்லையோ இல்ல காணிக்கையாகவோ போட மாட்டாங்க. ஆனா இந்த முனிசாமி கோவில இதுக்கு நேர்மாறா நடந்திருக்கு. சண்முகம், அந்த கிராமத்துல ஒரு கதை சொல்றாங்க, கவனிச்சிங்களா? அது என்ன கதைன்னா, பழங்காலத்துல ரெங்கசாமி என்கிறவர் ஒரு கல்லை வச்சு மனதார பூஜை பண்ணி அந்த கல்லையே கடவுளா நினைச்சு வணங்கிட்டு வந்திருக்காரு. அவருடைய பக்தியை மெச்சி கடவுளும் அவருக்கு காட்சி கொடுத்திருக்காரு. சண்முகம், ஒரு சாதாரண கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் இதுதான் வித்தியாசம். அதாவது மற்ற முனிசாமி கோவில்கள் எல்லாம் சாதாரண ஜனங்களால உருவாக்கப்பட்டது. ஆனா பூஞ்சோலை கிராமத்தில் இருக்கிற முனிசாமி கோயில கடவுளே குடிக்கொண்டது. அதாவது ஜனங்க அப்படி நம்புறாங்க. அந்த ரெங்கசாமிக்கு கடவுள் காட்சி கொடுத்ததும் அந்த கோவில் ரொம்பவே பிரபலமாயிடுச்சு. அந்த கிராமத்தில் இருந்த ஊர் பெரியவர்கள், பக்கத்து ஊர் ஜமீன்தார்கள், பழங்காலத்து ராஜாக்கள், இவங்கள் எல்லாம் அந்த கோவிலுக்கு வந்து சாமியை தரிசித்து விட்டு நிறையவே பொன்னும் பொருளும், நிலங்கள், வைரம், வைடூரியம் இப்படி காணிக்கையா கொடுத்திருக்காங்க. அந்த நகைகள் எல்லாம் இப்ப எங்கே? அந்த கோவில் சுத்தத்தைத்தான் எங்கேயோ மறைஞ்சி இருக்கு. யாராலேயோ மறைக்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த புதையல் ரகசியம் தெரிஞ்சுதான் அந்த புதையலை அடைய நம்ம நாராயணன் அந்த கோவில்ல பிச்சைக்காரரா வேஷம் போட்டு இருக்காரு. இந்த புதையல் விஷயம் யாருக்கும் பெருசா வெளியில தெரிய வரல. தெரிஞ்சா நமக்கு இன்னும் வேலை அதிகமாயிடும். சண்முகம், அந்த பூஞ்சோலை கிராமத்துல இன்னும் சில உயிர்கள் போகவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இந்த புதையல் தான் என்று நான் நினைக்கிறேன். சண்முகம், அப்புறம் இன்னைக்கு ராத்திரி நாம அந்த முனிசாமி கோவில்ல தலைமறைவாக இருந்து கண்காணிக்க போறோம். நிச்சயம் குற்றவாளி மாட்டுவான், அல்லது ஏதாவது ஒரு துப்பாவது நமக்கு கிடைக்க போகுது. உங்க வீட்டுல ராத்திரிக்கு வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுங்க. சொன்ன ரஞ்சித்தின் போன் சினுங்கியது. பேசிவிட்டு போனை அணைத்தான். ஐயா, போன்ல யாருங்க? பூஞ்சோலை கிராமத்தில் இருந்து பெருமாள். என்ன விஷயங்க ஐயா? மறுபடியும் யாராவது? ஆமாம், சண்முகம். இப்பவும் ஒருத்தர் கொலையாகி இருக்கார். யாருங்கய்யா? சண்முகம் கேட்க ரஞ்சித் சொன்னான். சண்முகம் திடுக்கிட்டார். அத்தியாயம் 12. குயிலி கிட்டத்தட்ட அந்த மலை உச்சியை நெருங்கி விட்டாள்.
எங்கு பார்த்தாலும் பெயர் தெரியாத மரங்கள். ஒவ்வொரு மரங்களும் விண்ணை தொட்டு வளர்ந்திருந்தன. அவ்வளவு உயரமான மலை மீது நடந்து சென்றாலும் அவள் நடந்து கடந்து வந்த கிராமம் கூட கண்களுக்கு தெரியவில்லை. மனிதர்களின் வாடை கொஞ்சம் கூட இல்லை. இப்படி இந்த மலை மீதும் இந்த வழியிலும் அவள் வருவது இதுவே முதல் முறை. நிறைய நேரம் நிறைய தூரம் நடந்து கடந்து வந்து விட்டாள். தண்ணீர் தாகம் எடுத்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போகிற உடம்புக்கு எதற்கு தண்ணீர்? அவளுக்கு அவளே சொல்லிக் கொண்டாள். நகுலன் இப்படி பேசாமல் இருப்பான் என்று குயிலி நினைத்து கூட பார்க்கவில்லை. என்ன ஒரு பிடிவாதம்! தன் நிலைமையை எவ்வளவு அழகாக எடுத்து சொல்லியும் புரிந்து கொள்ளாதவன். ஏன் இப்படி? இதற்கு முன்பு அவனை இப்படி பார்த்ததில்லை. எத்தனையோ முறை அவர்களுக்குள் சிறு சிறு சண்டை வந்திருந்தாலும் இப்படி அவன் ஒரு நாளும் இருந்ததில்லை. அவள்தான் சும்மா விளையாட்டாக அந்த நேரங்களில் பேசாமல் இருந்திருக்கிறாள். அப்போதெல்லாம் அவன்தான் துடித்து போவான். ஏதாவது சொல்லியோ இல்லை ஏதாவது வித்தைகள் செய்து காட்டியோ அவளை பேச வைத்து சிரிக்க வைத்து விடுவான். அவனா இன்னைக்கு இப்படி? அந்த வித்தைகள் எல்லாம் அவளுக்கு தெரியாது. தெரிந்து அவள் செய்திருந்தாலும் அவன் பேசியிருப்பானோ சந்தேகம்தான். அவன் தன்னை தவறாக புரிந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவனை காப்பாற்றத்தானே இவள் அப்படி நடந்து கொண்டாள். அவள் அப்படி செய்யவில்லை என்றால் என்ன நடந்திருக்குமோ? அந்த ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். தான் அவனை தாக்கியது தெரியாது என்றுதான் குயிலி நினைத்திருந்தாள். ஆனால் அவன் எப்படி தெரிஞ்சு கொண்டான்? காதலியே காதலனை தாக்கினால் எந்த காதலனால் தான் ஜீரணித்துக் கொள்ள முடியும்? அதே நேரம் அவள் தாக்கிய காரணத்தை அவள் சொல்லும் போதும் அவன் ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறான்? நடந்தாள். இன்னும் சற்று தூரம் நடந்தால் மலை உச்சியை தொட்டுவிடலாம். எக்காரணம் கொண்டும் மனம் மாறக்கூடாது. தன் மரணத்தால் உண்மையை அவனுக்கு உணர்த்தலாம். நினைத்தவள் காலில் ஏதோ இடற விழப்போனவள் எப்படியோ சுதாரித்துக் கொண்டு நின்றாள். அது என்னவென்று உற்று பார்த்தாள். திடுக்கிட்டாள். மண்டை ஓடு. ஆம், மனிதனின் மண்டை ஓடு. அவள் சற்று நேரம் முன்புதான் இந்த அடர்ந்த காட்டில் மனிதனின் காலடி கூட பட்டிருக்காதென்று நினைத்திருந்தாள். ஆனால் இங்கு எப்படி மனிதனின் மண்டை ஓடு இருக்க முடியும்? அப்படி என்றால் இங்கு மனிதர்கள் நடமாடி இருக்கிறார்கள். ஏதோ ஒரு கொடிய விலங்கு அவனை வேட்டையாடி இருக்கிறது. குயிலி சுற்றும் திரும்பி பார்த்தாள். பெரிய பெரிய மரங்களும் பெரிய பெரிய கிளைகள் விட்டு பறந்து விரிந்து வளர்ந்து ஆகாயத்தையே மூடி மறைத்தன. அந்த இடம் சூரியன் ஒளி கூட படாமல் மங்கலான வெளிச்சத்தில் இருட்டாக இருந்தது. அந்த பகல் பொழுதிலும் குயிலியின் மனதில் திகில் படர துவங்கியது. என்னத்தான் தற்கொலை பண்ணிக்கொள்ள வந்திருந்தாலும் கூட இனம் புரியாத பயம் உண்டானது. இந்த இடத்திலிருந்து கத்தினாலும் கதறினாலும் யாருக்கும் கேட்கப் போவதில்லை. யாரும் வந்து காப்பாற்றப் போவதும் இல்லை. அது மட்டும் நிச்சயம். எதற்கு கத்தப் போகிறோம்? வந்ததே சாவதற்குத்தானே. ஏன் மனதில் பயம் உண்டாகிறது? அந்த பயத்தை சாதாரணமாக தூக்கி எறிய முடியவில்லை. உடம்பில் எல்லாம் ரத்தம் உறைந்து போனதாக ஒரு பிரமை நிலை. அந்த மண்டை ஓடு காலில் இடறி கண்ணில் படாமல் இருந்திருந்தால் இத்தனை பயம் உண்டாகி இருக்காது. இந்த பறந்து விரிந்த காட்டில் ஆட்கள் நடமாட்டமே இருந்திருக்காது என்று நினைத்த நேரத்தில் இப்படி அந்த மண்டையோடு காலில் இடறி இப்படி பயத்தை உண்டாக்க வேண்டுமா? அந்த பெரிய மரத்திலிருந்து ஏதோ இதுவரை கேட்டிருக்காத ஒரு சத்தத்தில் ஒரு பறவை கத்திக் கொண்டிருந்தது. மேலும் அவளை பயமடைய செய்தது. எந்த பறவை இது? தான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் இத்தனை நாள் ஏன் இந்த பறவையின் சத்தம் இதுவரை தான் கேட்டதில்லை? இது காட்டில் மட்டும் வசிக்கும் பறவை இனமோ? அது ஏன் இந்த நேரத்தில் தேவையில்லாமல் கத்தி தன்னை இப்படி பயமுறுத்த வேண்டும்? வந்த வழியே போய்விடலாமா? வேண்டாம். நகுலனுக்கு உண்மையை உணர்த்தணும். அது தன் மரணத்தால் மட்டும்தான் உணர்த்த முடியும். தன்னை காப்பாற்றத்தான் அவள் தன்னை தாக்கினாள் என்று அப்போதாவது அவன் உணர்வானா? எது எப்படியோ தற்கொலை செய்து கொள்ள வந்தாயிற்று. இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து மலை உச்சியை அடைந்து அங்கிருந்து குதித்து உயிர் விட்டு விட வேண்டும். முதலில் இந்த இருட்டான இடத்தை விட்டு சென்று விட வேண்டும். அளவுக்கு அதிகமாக திகில் ஏற்படுத்துகிறது. நினைத்தவள் மனதில் துணிவை வரவழைத்துக் கொண்டு நடந்தாள். சற்று நடந்திருப்பாள். அந்த மங்கலான இருட்டு இன்னும் முடிந்த பாடில்லை. அந்த மங்கலான இருட்டும் அவளை பின்தொடர்ந்து துரத்தி கொண்டே வந்ததாகவே அவள் நினைத்தாள். அந்த கரடு முரடான அந்த மலையில் தன் பாதத்தில் சுருக்கென்று ஏதோ குத்த வலி உச்சந்தலையை தொட்டது. என்னவென்று குனிந்து பார்த்தாள். ஒரு கூர்மையான முள் அவள் பாத்ததில் குத்தி குருதி எட்டி பார்த்தது. ஐயோ, இந்த மாதிரி இருட்டான இடங்களில் பேய் பிசாசு இருந்தால் இந்த குருதியோட வாசம் கண்டு பின்தொடர்ந்து வந்து தாக்கி ரத்தத்தை உறிஞ்சி குடிக்குமே.
எப்போதோ கேட்ட பேயி கதை தேவையில்லாமல் நினைவுக்கு வந்து அவளை மேலும் கலவரமடைய செய்தது. குருதியை அவசர அவசரமாக தன் பாவாடையில் துடைத்தபடி, கந்த சஷ்டி கவசம் முழுசாக தெரியவில்லை என்றாலும் அந்த நேரத்தில் வாய்க்கு வந்தபடி முணுமுணுத்தாள். ஊரின் ஒதுக்கு புறங்களில் மரங்களா இல்லை. அங்கேயே ஏதாவது ஒரு புளிய மரத்திலோ இல்லை மாமரத்திலேயோ தூக்கில் தொங்கி இருக்கக்கூடாது. ஏன் தேவையில்லாமல் இவ்வளவு தூரம் நடந்து வந்து இப்படி அவஸ்தையை அனுபவிக்க வேண்டும்? குயிலி தலையில் அடித்துக் கொண்டாள். அதே நேரம் அந்த சத்தம் கேட்டது. சலங்கை சத்தம். ஆம், சலங்கை சத்தம்தான். கேட்க இப்போது குயிலி அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்றாள். என்ன விபரீதம் நடக்கப் போகிறதோ ஆண்டவா! அத்தியாயம் 13. வேல்முருகன் கண்கள் கசக்கியவாறே அமர்ந்திருந்தார். அவரை தொந்தரவு படுத்த விரும்பாத ரஞ்சித் பக்கத்தில் இருந்த பெருமாளை அழைத்து, சொல்லுங்க பெருமாள், சம்பவம் எப்போ நடந்தது? ஐயா, நம்ம ஐயாவோட பொண்ணு மதியம் சாப்பாடு கொண்டு போய் பெரியவருக்கு கொடுத்துட்டு வந்த பின்னாலதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரஞ்சித் உள்ளே சென்று பார்த்தான். வேல்முருகனின் தந்தை கந்தப்பன் தலை வெட்டப்பட்டு உடல் வேறாகவும் தலை வேறாகவும் கிடந்தார். அந்த அறை முழுக்க ரத்தம் சிந்தி உறைந்து போயிருந்தது. முதல் நாள் ரஞ்சித்தும் சண்முகமும் இந்த வீட்டுக்கு வந்தபோது ஜன்னலிலிருந்து மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்தவர் அவரை விசாரிக்க துணிந்தபோது வேல்முருகன் தடுத்தார். தம்பி, அவர் உடல் நலம் சரியில்லாதவர், புத்தி சுவாதீனம் இல்லாதவர். அவரை நீங்கள் எது கேட்டாலும் அவருக்கு புரியாது என்று சொன்ன பிறகு வெறுமனே இந்த அறையில் வந்து அவரை பார்த்துவிட்டு போனதோடு சரி. சண்முகம் இந்த மனநலம் சரியில்லாதவரையுமா விடமாட்டான் அந்த கொலைகாரன்? ஐயா, நீங்க மனுஷனை முடிவு பண்ணிட்டீங்க பாடு போல. எனக்கு என்னமோ நடக்குதே எல்லாம் பார்க்கிறப்போ இது மனுஷனாயிருந்து இந்த கொலைகள் பண்ற மாதிரி தெரியல. அந்த கடவுள் தான் வந்து பண்றாரோன்னு நினைக்க தோணுது. ரஞ்சித் புன்னகைத்துக் கொண்டே அந்த அறையை நோட்டமிட்டான். அந்த அறை 4 பக்கமும் நன்றாக காற்றும் வெளிச்சமும் உள்ளே வரும்படி ஜன்னல் அதிகம் வைத்து கட்டப்பட்ட தனி அறை. இங்கிருந்து அவர் கொலைகாரனை பார்த்து கத்தியிருந்தால் அந்த சத்தம் நிச்சயம் வெளியே கேட்டிருக்குமே. அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேல்முருகனிடம் வந்தபோது அவர் இன்னும் அழுது கொண்டிருப்பதை பார்த்து அவரை சிரமப்படுத்த விரும்பாமல் அவர் பக்கத்தில் இருந்த அவர் மகள் ரம்யாவை சற்றே தள்ளி நின்று அழைத்தான் ரஞ்சித். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? ரம்யா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பெங்களூர்ல ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில வேலை பார்க்கிறேன். மதியம் நீங்க தான் உங்க தாத்தாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனீங்களா? ஆமாம் சார். அப்போது அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? வெறுமனே கட்டில்ல படுத்திருந்தாரு. நான் அவரை எழுப்பி சாப்பாட்டு பக்கத்தில் இருந்த மேஜை மேல வச்சுட்டு வந்துட்டேன். சரி, அவர் கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த அறையிலிருந்து சத்தம் ஏதாவது வந்துச்சா? அதாவது அவர் கத்துற மாதிரியோ இல்ல அலற மாதிரியான சத்தம் ஏதாவது வந்துச்சா? இல்ல சார், அப்படி எதுவும் வரலை. நானாத்தான் சாயங்காலம் டீ கொண்டு போனேன். பார்த்தா இப்படி. சரி, நீ போம்மா. அவள் நகர சண்முகத்தை அழைத்தான். என்ன சண்முகம், ஒரு தடயம் கூட கிடைக்கல? ஐயா, அவர் கொல்லப்படும் போது கூடவா கத்தி இருக்க மாட்டார்? அப்படி கத்தி இருந்தா இந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு கேட்டு இருக்குமே. ஏன் கேட்கல? அவர் கத்தவில்லையா? புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்தால் கொல்லப்படும் போது கூடவா தெரியாமல் இருக்கும்? தெரியாது சண்முகம். கிட்டத்தட்ட அவர்களும் ஒரு குழந்தை போலத்தான். உதாரணமாக, ஒரு குழந்தைகிட்ட நாம கத்தியை எடுத்து குத்த போனாலும் அந்த குழந்தைக்கு இதனால நம்ம உயிருக்கு ஆபத்து, நம்ம உயிர் போக போகிறது என்று தெரிய போறதில்லை. மாறாக அந்த கத்தியையும் ஒரு விளையாட்டு பொருளாத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கும். அது போலத்தான் இவரும் கொல்ல வந்தவன்கிட்டயே சிரிச்சு இருக்கலாம். ஏன் பேசியிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இப்படி ஒரு குழந்தை போல இருந்தவரை போய் யார் கொன்னிருப்பாங்க? எதற்காக கொன்னிருப்பாங்க? இதற்கெல்லாம் விடை எப்போ கிடைக்கும்? காரணம் இல்லாமல் நிச்சயம் இந்த கொலைகள் நடந்திருக்காது. ஏதோ ஒரு காரணம் இருக்க போகுது. ஐயா, அது என்ன காரணமா இருக்கும்? கூடிய விரைவில் தெரிய வரும் சண்முகம். முன்னொரு காலத்துல இந்த கோவிலுக்கு நிறைய சொத்து இருந்ததாம். பல ராஜாக்கள் இந்த கோவிலுக்கு நிறைய நிலங்களை எழுதி வச்சிருக்காங்க. பல தலைமுறை கடந்து இப்போ கொலையான எங்க அப்பா தான் நாட்டாமையா இருந்த காலத்துல அந்த கோவில் நிலங்களை எல்லாம் அவர் பேருக்கு மாத்திக்கிட்டாரு. அவர் நாட்டாமைங்கிறதால அவரை எதிர்த்து ஊர் ஜனம் யாருமே கேள்வி கேட்கல. அந்த தைரியத்துல கோவில் நகைய கூட விட்டு வைக்கல. மொத்த நகையையும் களவாடி இருக்காரு. இத சொல்ல எனக்கு வெட்கமா தான் இருக்கு. ஆனா அவர் எப்படிப்பட்டவர்ன்னு எல்லோருக்கும் தெரியணுமில்லை. அதான் சொல்றேன். அவர் கொலையானதுக்கு இது கூட ஒரு காரணமா இருக்கலாம்.
ஒரு நாள் கோவில் நகை மொத்தமும் ஒரு பெரிய பெட்டியில போட்டு எங்கேயோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காரு. அவரும் அந்த நகைய சரியா இருக்கான்னு அடிக்கடி தான் மறைச்சு வச்ச இடத்துல போய் பார்க்கிறது வழக்கம். அவர் நினைச்ச நேரத்துல எல்லாம் அதை போய் பார்க்க மாட்டாரு. நல்லா நிறைஞ்ச அமாவாசையா பார்த்து அந்த நேரத்துல தான் மறைச்சு வச்ச நகைகளை இருக்கான்னு போய் பார்ப்பாரு. காரணம், அமாவாசைன்னா ஜனங்க யாரும் ராத்திரியில வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அந்த அமாவாசைனால இவர் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த நேரத்துல போய் தான் மறைச்சு வச்ச நகைகளை போய் பார்த்து ஆனந்தப்படுவாரு. இது அவருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியமா இருந்தது. ஒரு நாள் எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் இவர் பாதி ராத்திரியில இப்படி வெளியே போறாரேன்னு ஒரு நாள் அவருக்கு தெரியாம அவரை பின்தொடர்ந்து போனேன். ஊரெல்லாம் ஒரே இருட்டா இருந்தது. எங்கப்பா விடுவிடுன்னு நடக்கிறாரு. அவரோட வேகத்துக்கு என்னால ஈடு கொடுத்து நடந்து போக முடியல. திடீர்னு எங்க போனாரோ தெரியல. நான் பல இடத்துல தேடி அவர் கிடைக்காம போகவே நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு விடியற்காலையில தான் எங்கப்பா வீட்டுக்கு வந்தார். அப்போ எங்க அப்பா கிட்ட பேசவே பயப்படுவேன். இருந்தாலும் தைரியமா, இவ்வளவு நேரம் எங்கப்பா போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். ஆனா அவர்கிட்ட இருந்து சரியான பதில் வரல. ஏதேதோ சொல்லி மழுப்பினாரு. எனக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. அவர் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து எங்கம்மா கிட்ட இத பத்தின விஷயத்த கேட்டேன். அவங்க தான் எல்லா ரகசியமும் சொன்னாங்க. சொல்லிட்டு கண்ணீர் வடிச்சாங்க. நான் காரணம் கேட்டேன். அந்த நகை மொத்தமும் நம்ம முனிசாமி நகைன்னாங்க. இதனால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் ஆகுமோன்னு பயந்தாங்க. நல்ல வேளை எங்கம்மா உயிரோடு இருந்தவரை ஒரு கெடுதலும் இல்லை. ஒரு நாள் எங்கம்மா எதிர்பாராத விதமா இறந்துட்டாங்க. எங்கப்பாவுக்கு அந்த புதையல் மீதேதான் கண். இப்போ 10 வருஷம் முன்னாடி என்று நினைக்கிறேன். நிறைஞ்ச அமாவாசை. இவர் வழக்கம் போல நகைகளை பார்க்க புறப்பட்டார். எனக்கும் அந்த நகைகளை பார்க்க ஆர்வம். இந்த முறை அவர் வேகத்துக்கு ஈடு கொடுத்து அவர் பின்னாடியே நடந்தேன். ஊரே இருட்டாக இருந்தது. அவர் சட்டென நின்று நாலாபுரமும் திரும்பி பார்க்கிறார். நானும் ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சு மறைஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் சுற்றும் முற்றும் பார்த்தவர் மறுபடியும் வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் விடாம அவரை பின்தொடர்ந்தேன். அவர் நேர போனவர் நம்ம முனிசாமி கோவிலுக்கு சொந்தமான பெரிய கிணறு இருக்கு. நல்ல படி வச்ச கிணறு. அங்க போய் மீண்டும் சுற்றிலும் திரும்பி பார்த்தாரு. அப்புறம் சட்டென்று அந்த கிணத்துல இறங்கி நடந்தார். நான் மேலிருந்து கிணத்துக்குள்ள பார்க்கிறேன். அவர் கையில சின்னதா டார்ச் லைட். அவர் இறங்கி போறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நான் மேலிருந்து கீழே பார்க்கிறது அவர் கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அந்த அமாவாசை இருட்டு. நான் கண் இமைக்காம பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கப்பா குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கீழே போனவர் ஒரு இடத்துல நின்னார். அந்த கிணத்துல இருந்த பெரிய கருங்கல்லை எடுத்தார். உள்ளே ஒரு பெரிய பெட்டி. அதை வெளியே எடுத்தவர் திறந்து பார்க்கிறார். அந்த டார்ச் வெளிச்சத்துல அத்தனை நகைகளும் மின்னுது. நான் அப்பத்தான் அவ்வளவு நகைகளை என் கண்ணால பார்க்கிறேன். அது டார்ச் வெளிச்சத்துல மின்னறத பார்த்து பிரமிச்சு போனேன். அந்த நகைகளை ஆசை தீர பார்த்தவர் சட்டென்று மறுபடியும் இருந்த இடத்திலேயே வச்சுட்டு பழையபடி அந்த பாறாங்கல்லை எடுத்து இருந்த இடத்திலேயே வச்சிடுறாரு. யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு அந்த கல் அழகாய் பொருந்தது. அப்போதுதான் நான் சற்றும் எதிர்பார்க்காதது நடந்துச்சு. ரஞ்சித்தும் சண்முகமும் ஆர்வம் பொங்க கேட்டுக்கொண்டிருந்தனர். வேல்முருகன் தொடர்ந்தார். எதிர்பாராத விதமா எங்கப்பா கையில் இருந்த டார்ச் லைட்டை மேலே யாராவது பார்க்கிறார்களா என்று உயர்த்தி பார்க்கிறார். இதை சற்றும் எதிர்பார்க்காத நான் அவர் கண்ணுல பட்டுடுறேன். எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அவர் எழுந்து மேலே வர்றார். நான் நடுக்கத்துடன் நின்னுக்கிட்டு இருக்கேன். நெஞ்செல்லாம் பயம். என்னை கோவமா பார்க்கிறார். கொஞ்ச நேரம்தான் அந்த கோவம். அப்புறம் இயல்புக்கு திரும்பி, வேல்முருகா, இந்த நகைகள் மொத்தமும் உனக்குத்தான் சொந்தமாக போகுது. நான் இதை எதுக்கு தெரியுமா ரகசியமா பாதுகாத்து வரேன். இந்த நகைகள் மொத்தமும் நம்ம முனிசாமியோடது. இதை எடுத்து நான் ஏன் மறைச்சி வச்சிருக்கேன் என்று கேட்கிறியா? ஜனங்க யாராவது இந்த நகைகள் பற்றிய உண்மை தெரிந்து கேள்வி கேட்க வரும்போது நகைகள் எங்கேயும் போகல. நான் தான் அந்த நகைகளை பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். பாருங்க பஷ் அப்படின்ற காட்டத்தான் அந்த நகைகளை வீட்டுக்கு எடுத்து வராம இங்க ஒளிச்சு வச்சிருக்கேன். அப்படி யாரும் நம்மள கேள்வி கேட்கலன்னா உன்னுடைய காலத்துல நீ நாட்டாமையா இருக்கும்போது இந்த நகைகளை எடுத்து உபயோகப்படுத்திக்கோ. அப்புறம் நான் தான் இந்த நகைகளை எடுத்து மறைச்சி வச்சிருக்கேன். அந்த முனிசாமிக்கு ஒருவேளை கோபம் வந்து தண்டிச்சா அந்த பாவம் என்னோட போகட்டும். அவர் தண்டனை எனக்கு கொடுக்கட்டும். அதை நான் மட்டும் அனுபவிக்கிறேன். வேல்முருகா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க.
இந்த நகை மொத்தமும் முனிசாமியோட நகைங்க. நான் இருக்கிற வரை எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா, அதாவது நான் ஆல்பா ஆயுசுல போயிட்டாலோ இல்லை ஏதோ கஷ்டத்தை அனுபவிச்சாலோ, நீ இந்த நகைகளை தொடாத, அந்த முனிசாமிக்கே கொடுத்துட்டு, அப்படி எனக்கு எந்த ஆபத்தும் வராம நான் இயற்கையா மரணிச்சா நீ பயமே இல்லாம அந்த நகைகளை எடுத்து உபயோகப்படுத்திக்க. அப்புறம் இந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிட்டாரு. நானும் அதை சுத்தமா மறந்துட்டேன். அது நடந்து கொஞ்ச நாள் அமாவாசையில எங்கப்பா வழக்கம் போல அந்த நகைகளை பார்க்க போயிருக்காரு. விடிய வரைக்கும் அவர் வீடு திரும்பல. நான் சந்தேகப்பட்டு விடியற்காலை அவரை தேடிக்கிட்டு போனேன். ஆனா அவர் அந்த கிணத்துக்கிட்ட மயங்கி இருக்காரு. ஏன் இப்படி மயங்கி கிடைக்காருன்னு தண்ணீர் தெளிச்சு அவரை வீட்டு வேலைக்காரன் பெருமாள் உதவியோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். சுத்தமா சுயநினைவே இல்லாம என்னையே யாருன்னு கேட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா இருந்த மனுஷன் ஏன் இப்படி ஆயிட்டாருன்னு சந்தேகப்பட்டு ஒரு நாள் ராத்திரி நான் மட்டும் தனியா அந்த கிணத்துல இறங்கி போய் நகைகள் இருக்கான்னு பார்த்தேன். எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அவர் மறைச்சி வச்ச இடத்துல இருந்த மொத்த நகையும் காணாம போயிருந்தது. அப்போதுதான் எனக்கு உண்மை புரிய ஆரம்பிச்சது. நகைகளை காணாமல் போனதை பார்த்துதான் எங்கப்பாவுக்கு புத்தி பேதலிச்சு போச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவர் அப்போ இருந்தே புத்தி சுவாதீனம் இல்லாமத்தான் இருந்தார். நானும் காணாத மருத்துவர் இல்லை, அவரை காட்டாத சித்த வைத்தியம் இல்லை. ஆனா அவரை கடைசி வரை குணப்படுத்த முடியல. சரி, அந்த நகைகள் எல்லாம் என்ன ஆச்சு? அது எங்க இருக்கு? அது பத்தின தகவல் ஏதாவது கிடைச்சதா? தெரியல தம்பி. நானும் அந்த நகையை தேடி எங்கேயும் போகல. சொல்ல போனா அதை அப்பவே சுத்தமா மறந்துட்டேன். ஏன் என்றால் அந்த நகையால தான் என்னுடைய அப்பாவுக்கு இப்படி ஆச்சுன்னு நானும் அந்த நகைகளை மறுபடியும் நினைச்சு கூட பார்க்காம விட்டுட்டேன். அந்த நகைகளை யார் எடுத்தது? அது இப்ப எங்க இருக்கு? யார் கையில இருக்குது? அந்த ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். வேல்முருகன் பெருமூச்சுடன் சொல்லி முடித்தார். ரஞ்சித்தும் சண்முகமும் கேட்டுக்கொண்டிருந்ததைப் போல அங்கே கதவுக்கு பின்னால் மறைந்திருந்து மற்றொரு உருவமும் இதை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தது. யார் அவர்? அத்தியாயம் 14. மாலை நேரம் மெல்ல இருட்டத் தொடங்கியிருந்தது. ரஞ்சித் தன் வண்டியை கோவிலுக்கு சற்று தூரத்திலே ஒரு மறைவான இடத்தில் நிறுத்திவிட்டு சண்முகமும் ரஞ்சித்தும் பேசியபடியே 14 கோவிலை நோக்கி நடந்து சென்றனர். ஏன் சண்முகம், மணி 6 தான் ஆகுது, அதுக்குள்ள இருட்ட தொடங்கிடுச்சு. ஆமங்கையா, சீக்கிரம் இருட்டான விடியலும் சீக்கிரமாக ஆகும். மனுஷங்களோட வாழ்க்கையும் அப்படித்தான். எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுகமாவும் இருப்பாங்க. எதுவும் நிரந்தரமில்லை. சரியா சொன்னீங்க சண்முகம். ஆமாங்கய்யா, யாருக்கும் எதுவுமே நிரந்தரமில்லை. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவன் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டான். ஒருவன் சந்தோஷமா இருக்கான்னா அவனும் தன் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்க மாட்டான். இது சுழற்சி போல மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு கஷ்டப்படுறவன் நாளைக்கு சந்தோஷமா இருப்பான். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறவன் நாளைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். இதுதான் வாழ்க்கை. யாருக்கும் எதுவும் நிரந்தரமில்லை. எல்லாமே கடந்து போகும். சண்முகம், இந்த கடைசி வரியை எங்கேயோ கேட்டா மாதிரி இருக்கே. ரஞ்சித் கேட்க சண்முகம் சிரித்தார். நேற்று பேஸ்புக்ல சிவகுமார் சொல்லிக்கிட்டு இருந்தார். இருவரும் கோவிலை நெருங்கி விட்டிருந்தனர். ரஞ்சித் மதில் சுவரை தாண்டி உள்ளே போனதும் முதல் பார்வையே அந்த கத்தியை தான் பார்த்தான். அருகே சென்று நன்றாக உற்று பார்த்தான். அவன் யூகம் சரிதான். அந்த கத்தியில் இன்னும் இரத்தத்தின் ஈர பசை அப்படியே உறைந்து போயிருந்தது. சண்முகம், மொத்த கொலைகளும் இந்த கத்தியை கொண்டேதான் நடக்குது. அந்த கொலைகாரன் ஏன் இந்த கத்தியை கொண்டே கொன்னுக்கிட்டு இருக்கான்? அவனுடைய குறிக்கோள் தான் என்ன? எதற்காக இத்தனை கொலைகள்? அதுவும் ஒரே மாதிரி. இந்த கொலைகள் முனிசாமியோட நகைகளுக்காக பண்ணியிருந்தா இன்னைக்கு நடந்த வேல்முருகனின் அப்பாவை கொன்னதை வேண்டுமென்றால் நகைகளுக்காக என்று நினைக்கலாம். ஆனா தங்கமணி, மீனாட்சி, தேவகி, ராஜேந்திரன், ஐயா நாராயணனை விட்டுட்டீங்க. விடல சண்முகம் வகையா பிரிக்கிறேன். நாராயணனும் வேல்முருகனின் அப்பா கந்தப்பன், இவங்க 2 பேர் தான் நகைக்காக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் ஒழுக்கம் கெட்டு அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து சாக்கடை வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அதனால கொல்லப்பட்டிருக்கலாம். ரஞ்சித் சொல்லிவிட்டு, சண்முகம், இங்க பக்கத்துல தான் எங்கேயோ வேல்முருகன் சொன்ன அந்த கிணறு இருக்கும் போல. வாங்க அப்படி பேசிக்கிட்டே போய் பார்த்துட்டு வருவோம். எல்லா பக்கமும் வயல்வெளி. பகலில் பார்க்க ரம்யமாகவும் பசுமையாக இருந்திருக்கும்.
இப்போது மங்கலான வெளிச்சத்தில் இவைகளை எப்படி வர்ணிப்பது? சண்முகம், இந்த வயல்வெளி கூட இந்த கோவிலுக்குத்தான் சொந்தமானதாக இருந்திருக்க வேண்டும். இந்த வயல்வெளியையும் கூட வேல்முருகனோட அப்பா தன் வசப்படுத்திக்கிட்டார் போல. ஆமாங்கய்யா, அப்படித்தான் இருக்கும். இவ்வளவு சொத்து சேர்த்து என்ன பிரயோஜனம்? அவர் போகும்போது கைப்பிடி மண்ணை கூட அவரால் எடுத்துக்கிட்டு போக முடியல. சரி சண்முகம், வேல்முருகன் சொன்ன கிணறு எங்கே? ரஞ்சித் கேட்க, சண்முகம் கொஞ்சம் தூரத்தில் இருந்த அந்த கிணற்றை காட்டினார். அது ஒரு தடுப்பு சுவர் இல்லாத பெரிய கிணறு. வாங்க கிட்ட போய் பார்ப்போம். இருவரும் நடையில் கொஞ்சம் வேகத்தை கூட்டி நடந்தனர். கிணற்றின் அருகே வந்த ரஞ்சித் பிரமித்து போனான். அப்படி ஒரு பெரிய கிணற்றை அவன் பார்த்ததே இல்லை. அந்த கிணறு பெரியதாக இருந்தது. அழகாய் படி வைத்து அமைத்த அருமையான கிணறு. தண்ணீர் எப்படியும் பாதி கிணறுக்கும் கீழே இருந்தது. ரஞ்சித் அந்த படிகளில் இறங்கி நடந்தான். ஐயா பார்த்து. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க சண்முகம், எனக்கு நல்லா நீச்சல் தெரியும் சொன்ன ரஞ்சித் இன்னும் கீழே இறங்கினான். சண்முகமும் ஆர்வ கோளாறில் அவன் பின்தொடர்ந்தார். சண்முகம், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? அதான் நீங்க இருக்கீங்களே, பார்த்து இறங்கி வாங்க. அவர்கள் அங்கே கிணற்றில் இறங்கி கொண்டிருக்கு. அதே நேரம் அந்த மர்ம உருவம் மெல்ல முனுசாமியின் கோவிலுக்குள் நுழைந்து முனுசாமியின் கையில் இருந்த அந்த பெரிய கத்தியை எடுத்துக்கொண்டு வேகமாக எங்கோ மறைந்தது. அடுத்து மரணம் யாரோ? அத்தியாயம் 15. சண்முகம். இந்த பழங்காலத்துல கிணற்றை பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய கிணறு! இந்த காலத்துல என்னத்தான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் இப்படி ஒரு கிணற்றை உருவாக்க முடியுமா? பாருங்க, ஒவ்வொரு படியும் ஒளி கொண்டு கையில எவ்வளவு அழகா எவ்வளவு கலைநயத்தோடு செதுக்கி இருக்கிறாங்க. பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. ஆமாங்க ஐயா, சரியா சொன்னீங்க. என்னத்தான் இந்த காலத்துல விஞ்ஞானம் வளர்ந்தாலும் பல கருவிகள் கண்டுபிடிச்சு இருந்தாலும் பழங்காலத்துல கட்டின மாதிரி ஒரு கோவில், ஒரே ஒரு கோவில் கட்ட முடியுமா? நிச்சயம் முடியாது சண்முகம். எப்படி அவர்கள் அந்த காலத்துல எந்த கருவியும் இல்லாம அவ்வளவு பெரிய கோயில்கள் கட்டினார்களோ, நினைச்சிச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. எந்த கருவிகள் கொண்டும் இந்த காலத்துல தஞ்சை பெரிய கோவில் மாதிரி கட்ட முடியாது. அவங்களோட அறிவு கூர்மையும் கடின உழைப்பும் பாராட்டாம இருக்க முடியாது. நம்ம முன்னோர்களை நினைச்சு நம்ம பெருமைப்படணும் சொன்ன ரஞ்சித். சண்முகம் பாருங்க, இந்த கிணத்துல இருந்த இந்த பாறை தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்று சொல்ல சண்முகமும் வந்து பார்த்தார். ஆமாங்க ஐயா, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இருங்க, அந்த பாறையை முடிஞ்சா கொஞ்சம் வெளியே எடுத்து பார்ப்போம். உள்ள நமக்கு உதவுற மாதிரி ஏதாவது இருந்தாலும் இருக்கும் சொன்ன ரஞ்சித் தன் முழு பலத்தை கொண்டு சரியாக பொருந்தி இருந்த அந்த பாறாங்கல்லை வெளியே கொஞ்சம் சிரமப்பட்டு எடுக்க முயன்றான். ஐயா, நான் வேண்டுமென்றால் உங்களுக்கு உதவிக்கு வரட்டுமாங்கய்யா? சண்முகம் கேட்க, வேண்டாம் சண்முகம், எனக்கே இங்கே பிடிப்பில்லாமல் இருக்கு. நீங்க பக்கத்துல வந்தா இன்னும் சிரமமாயிடும் சொன்ன ரஞ்சித் போராடி ரொம்பவே சிரமப்பட்டு அந்த பாறாங்கல்லை வெளியே எடுத்தான். அதிர்ந்தான். அங்கே உள்ளே சுமார் 2 அடிக்கு 2 அடி வரை சின்னதாக அறை போல் இருந்தது. அங்கே ஒரு மனிதனின் மண்டை ஓடு ரஞ்சித்தை பார்த்து சிரிப்பதைப் போல் இருந்தது. அதை சண்முகமும் பார்த்து பெரியதாக அதிர்ந்தார். ரஞ்சித் சுதாரித்துக் கொள்ளவே கொஞ்ச நேரம் பிடித்தது. சண்முகம், இது என்ன இங்க மண்டை ஓடு? ஐயா, ஒண்ணுமே புரியல. இந்த பூஞ்சோலை கிராமமே இவ்வளவு மர்மங்கள் நிறைஞ்சதாக இருக்கு. ஆமாம் சண்முகம், மர்மங்கள் நிறைஞ்சதாகத்தான் இருக்கு. தோண்ட தோண்ட புதையல் கிடைக்கிற மாதிரி இந்த பூஞ்சோலை கிராமத்துல மர்மங்கள் தோண்ட தோண்ட பெரியதாகி கொண்டிருக்கு. எத்தனை மர்மங்கள்! அப்பப்பா ஐயா, இந்த கொலை எப்ப நடந்திருக்கும்? ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த கொலை நடந்திருக்கு போல. எப்போவோ கொலை பண்ணி தலையை இங்க கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த கிராமத்துல ஏற்கனவே இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு. ஏன் சண்முகம்? வேல்முருகன் பேசும்போது அவர் அப்பாவுக்கு சுயநினைவு போய் சுமார் 10 வருடங்கள் ஆனதாக சொன்னாரே. ஒருவேளை வேல்முருகனோட அப்பா இங்கதான் நகையை மறைச்சு வச்சிருந்திருக்காரு. வழக்கம் போல் அந்த பார்க்க நகையை பார்க்க வந்தவர் அங்கே நகைகள் காணாததை கண்டு மட்டும் அவர் புத்தி பேதலிச்சு போகல. நகையை எடுத்தவங்க நகையை எடுத்ததோடு இல்லாம யாரையோ கொலை பண்ணி அவங்க தலையை இங்க வச்சிருக்காங்க. அதை பார்த்து கூட அவர் புத்தி பேதலிச்சு போயிருக்கலாம். வேல்முருகனும் இங்க வந்து இன்னைக்கு வரை இந்த கிணத்துல பார்க்காததினால இந்த உண்மை இதுவரைக்கும் தெரியாம கூட போயிருக்கலாம். சுமார் 10 வருஷம் முன்னாடி இந்த கிராமத்துல யாரோ ஒருத்தர் காணாம போயிருக்காங்க. அவர் யாருன்னு தெரியணும். அவருக்கும் இந்த சாமி நகைகள் காணாம போனதற்கும்
ஏதோ சம்பந்தம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கொலைகளுக்கு கூட தொடர்பு இருக்கிற மாதிரி என் மனசுக்கு படுது. சண்முகம், வாங்க நாம முதல்ல வேல்முருகனை சந்திப்போம். 10 வருஷம் முன்னாடி, அதாவது வேல்முருகனோட அப்பாவுக்கு புத்தி பேதலிச்சப்போ, அந்த சமயத்துல இந்த பூஞ்சோலை கிராமத்திலிருந்து யாராவது காணாம போயிருக்காங்களான்னு விசாரிப்போம். உண்மைதானா வெளியே வரும். ஏன் என்றால் அந்த நேரத்துல இந்த பூஞ்சோலை கிராமத்திலிருந்து யாரோ காணாம போயிருக்கலாம். அப்படி காணாம போயிருந்தா அவரோட மண்டையோடு தான் இது. அவர்தான் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். தலையை இங்க வச்சிட்டு உடல் புதைக்கப்பட்டிருக்கலாம். இந்த கொலை வெளி உலகுக்கு தெரியாததனாலே கொலையானவர் காணாம போனவரோட லிஸ்டில தான் சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சண்முகம், நீங்க அவசரமா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி 10 வருஷம் முன்னாடி இந்த ஊர்ல இருந்து யாராவது காணாம போனதா, இல்ல கொலையானதா, வழக்கு ஏதாவது பதிவாகி இருக்கான்னு விசாரிங்க. அப்புறம் வேல்முருகனையும் விசாரிப்போம். நிச்சயம் உருப்படியா ஏதாவது தகவல் கிடைக்கும். வண்டி வேகமாக வேல்முருகனின் வீட்டை நோக்கி பறந்தது. சண்முகம், ஐயா, இன்னைக்கு ராத்திரி ஒரு கொலையாக வாய்ப்பு இருக்கு. ஐயா, என்ன சொல்றீங்க? சண்முகம், நாம் வரும்போது முனிசாமி கையில் இருந்த கத்தியை காணவில்லை. என்னையா சொல்றீங்க? நான் வரும்போது பார்க்கவே இல்லை. ஆமாம் சண்முகம், போகும்போது இருந்த கத்தி நாம கிணற்றை விட்டு மேலே வருவதற்குள்ள அது காணாம போயிருக்கு. சந்தேகமா இருக்கு சண்முகம். கொஞ்ச நேரம் நாம கோவில்ல மறைஞ்சிருந்திருந்தா அந்த கொலைகாரனை ஒருவேளை பிடித்திருந்திருக்கலாம். கொஞ்ச நேரம் நாம மெத்தனமாக இருந்தது ஒரு உயிரே போக போகிறது. ஐயா, இன்னைக்கு ஒரு உயிர் போகும் அப்படின்னு உறுதியா சொல்றீங்களா? அப்படித்தானே சண்முகம் சம்பவங்கள் நடந்துகிட்டு வருது. சரியா, சாமி கிட்ட இருந்த கத்தி காணாம போகிற நேரத்துல தான் எல்லா கொலைகளும் நடந்துகிட்டு வருது. நாம மெத்தனமாக இருந்துட்டோம் சண்முகம். கொஞ்ச நாம ஜாகிரதையாக இருந்திருக்க கூடாதா? அந்த கொலைகாரனை பிடித்திருக்கலாமே. ஐயா, வருத்தப்படாதீங்கய்யா. அவன் வர்றதுதான் நமக்கு தெரியாதே. அடுத்து விபரீதம் நடக்கிறதுக்குள்ள நாம அவனை பிடிச்சிடலாம். கொலை நடக்கிறதுக்குள்ள அவனை பிடித்து விட்டால் பரவாயில்ல. ஒரு உயிரை காப்பாத்தின மாதிரி ஆகிடும். நம்பிக்கையோடு இருங்கய்யா, எல்லாம் நல்லதே நடக்கும். இங்க ஆறுதலான வார்த்தையை கேட்க நல்லா தான் இருக்கு சண்முகம். ஆனா இழுத்தான் ரஞ்சித். சண்முகம் நினைக்கிறது எல்லாம் நடக்கிறது இல்லையே. ஐயா, அப்படி சொல்லாதீங்க. எண்ணங்கள் தான் செயலா வடிவம் பெறுது. நாம நினைக்கிறது உண்மையாகவும் உறுதியாகவும் இருந்தால் நிச்சயம் அது உண்மையாகும். உதாரணத்துக்கு அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சொல்றேன் கேளுங்க. அமெரிக்காவில் ஒரு டாக்டர் இருந்தாராம். அவர்தான் பெரிய பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு அந்த நாட்டோட அரசு அவர் சேவையை மெச்சி அவருக்கு மிக உயர்ந்த விருது கொடுக்க அறிவிக்கிறாங்க. அவர் விருது பெரும் நாளும் வருது. ஆனா அந்த விருதை வாங்கணும்னா பல 100 மைல் தூரம் போகணும். அதுவும் விமானத்துல தான் போகணும். அந்த நேரம் பார்த்து அந்த நாட்டுல பெரிய புயல், மழை, விமான சேவையை நிறுத்திடுறாங்க. அவரும் அவ்வளவு தூரத்தை கார்ல போக தீர்மானிக்கிறார். அவருடைய டிரைவரை அழைச்சுக்கிட்டு கிளம்பியும் போறாரு. சில 100 மைல் தூரம் போன பிறகு மழை இன்னும் கடுமையாகிறது. புயல் காற்று வேற பயங்கரமா வீசுது. மேலும் பயணம் பண்ண முடியாத நிலை. காரை ஒரு இடத்துல நிறுத்த சொல்லுறாரு அந்த டாக்டர். கீழே இறங்கி பாக்குறாரு. கொஞ்ச தூரத்துல சின்னதா விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த டாக்டர் மழையிலேயே அந்த வீட்டை நோக்கி போறாரு. போய் கதவை தட்டுறாரு. அப்போ ஒரு நடுத்தர வயசு அம்மா கதவை திறக்கிறாங்க. இவர் இப்படி மழையில நனைந்து நிற்கிறத பார்த்து அவரை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அந்த டாக்டர் உள்ள போனதும் அந்த அம்மா தலை துவட்டிக்க துண்டு தருகிறார். அவர் துண்டை வாங்கி தலை துவட்டிக்கிறார். அம்மா, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் நாங்க இங்கேயே தங்கிக்கலாமா? வெளியே புயம் மழையா இருக்கு. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைய காடா இருக்கு. எங்க போறதுன்னே தெரியல. வழி தவறி வந்த மாதிரி இருக்கு. இந்த இருட்டுல எங்க எப்படி போறதுன்னே தெரியலன்னு சொல்றாரு. அந்த டாக்டர் அதுக்கு அந்த அம்மா, நீங்க தாராளமா இங்கேயே தங்கிக்கலாம். உங்க 2 பேருக்கும் சாப்பாடு தயார் பண்றேன். டாக்டரும் சரி என்கிறாரு. சரி, கொஞ்ச நேரம் இப்படி உட்காருங்க. இப்போ எனக்கு பிரேயர் நேரம். அதை முடிச்சிட்டு வந்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அறையில போய் பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டாக்டர் அப்போதுதான் அந்த வீட்டை சுத்தி பாக்குறாரு. அங்கே ஒரு அறையில உடம்புக்கு முடியாம ஒரு சிறுவன் படுத்திருக்கான். அந்த அம்மா இப்போ பிரேயர் முடிச்சிட்டு வெளியே வர்றாங்க. அந்த அம்மா கிட்ட அந்த டாக்டர் கேக்குறாரு, அம்மா, அந்த பையன் யாரு? அவன் உடம்புக்கு என்ன? ஏன் அவனை இப்படி படுத்திருக்கான்? ஐயா, அவன் என்னுடைய மகன். அவனுக்கு புற்றுநோய் தாக்கி இருக்கு. 5 வருஷமா இப்படியேதான் படுத்த படுக்கையா இருக்கான். மருத்துவம் பண்ண பணம் இல்லை.
இந்த டாக்டரோட பேரை சொல்லி யாரோ பெரிய டாக்டர் இருக்காராம், அவர்கிட்ட போனா இவன் பிழைச்சிக்குவான்னு சொல்றாங்க. இங்கிருந்து அவ்வளவு தூரம் போய் மருத்துவம் பார்க்கிற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. அதான் என்னால முடிஞ்சது இந்த பிரேயர் மட்டுமே. இத்தனை நாளும் இதைத்தான் நம்பிக்கையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத கேட்டு அந்த டாக்டர் திகைச்சு போய் நிக்கிறார். அம்மா, நீங்க சொன்ன டாக்டர் வேற யாரும் இல்லை, நான் தான் அது. இத்தனை நாள் நீங்க நம்பிக்கையா பண்ண பிரார்த்தனை வீண் போகல. இனி உங்களுக்கு இங்க மகனை பத்தி கவலை வேணாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. சொன்னபடியே விடிஞ்சதும் தன்னுடைய காருளையே அந்த அம்மாவையும் மகனையும் அழைச்சுக்கிட்டு அவர் ஊருக்கு போய் வைத்தியம் பார்த்து குணப்படுத்துறாரு. அருமை சண்முகம், அருமை. நீங்க சொன்னது எனக்கு புதிய நம்பிக்கையை உண்டு பண்ணது. ஆமாங்க ஐயா, நம்பிக்கைதான் வாழ்க்கை. அது நடக்குமோ இல்லையோன்னு சந்தேகப்பட்டா அந்த காரியம் நடக்காது. எதையுமே நாம பாசிட்டிவா திங்க் பண்ணா அது நல்லதே ஆகும், நல்லதே நடக்கும். வேல்முருகனின் வீடு வந்தது. ரஞ்சித் இப்போது புதிய நம்பிக்கையோடு உள்ளே சென்றான். அடர்ந்த மலைகாடு, சூரியனின் ஒளி கூட உள்ளே விடாத மரக்கிளைகள். குயிலிக்கு அந்த நட்டு நடுக்காட்டில் தன்னை தவிர யாரும் இல்லை என்பதை போன்று உணர்வு. குயிலி உள்ளுக்குள் நன்றாக வியர்த்து போயிருந்தாள். அந்த சத்தம், அந்த சலங்கை சத்தம் விடாமல் கேட்டது. குயிலி சுற்றும் பார்த்தாள். அவள் கண்களுக்கு எந்த உருவமும் தெரியவில்லை. ஆண்டவா, எப்படி என்னை காப்பாற்றப் போகிறாய்? நீ காப்பாற்றினாலும் நான் அந்த மலை உச்சியிலிருந்து விழுந்து சாகத்தான் போகிறேன் என்று அவள் நினைத்தாலும் உள்ளுக்குள் ஏதாவது தெய்வம் வந்து தன்னை காப்பாற்றாதா என்றே நினைத்தாள். உயிர் தானாக விடுவது வேறு, அடுத்தவர் கொன்று துடிதுடித்து சாவது வேறு. தன்னை அமைதியாக விட்டுவிட்டால் நானே மலை மீது ஏறி குதித்து உயிரை விட்டுவிடப் போகிறேன். நான் சாகத்தானே வந்திருக்கிறேன், அதுவரை பொறுத்திருக்க கூடாதா? ஏன் இப்படி பயமுறுத்தி கொள்ள வேண்டும்? இப்போது இன்னொரு சத்தமும் கேட்டது. யாரோ நடந்து வரும் சத்தம். அந்த காய்ந்த இலைகளின் மீது யாரோ நடந்து வரும் சத்தம் நன்றாக கேட்டது. குயிலியின் இதயம் பலமாக அடித்துக் கொண்டிருந்தது. இப்படி வந்து வகையில்லாமல் மாட்டிக்கொண்டோமே. தான் உயிருக்கு உயிராய் காதலித்த காதலன் அவனை காப்பாற்றதான் அவனை தாக்கியதை தவறாக புரிந்து கொண்டான். அந்த தவறான புரிதலின் காரணத்தை அவனுக்கு தன் மரணம் மூலம் தெளிவுபடுத்தி புரிய வைக்க தான் எடுத்த பெரிய முட்டாள்தனமான முடிவுதான் இது என்றே நினைத்தாள் குயிலி. அவள் முன்பே நினைத்தது போல் ஊரின் ஒதுக்குப்புறமாக ஏதாவது ஒரு மரத்தில் தொங்கி உயிரை விட்டிருக்க கூடாதா? இந்நேரம் உயிர் போய் இருக்குமே. அவளுக்குத்தான் என்ன தெரியும் இப்படியெல்லாம் நடக்கும் என்று? அவள் என்ன இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்து இங்கு வந்தாளா? இல்லையே. ஒருவரின் மரணம் யாருக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அப்படித்தான் நடக்கும். குயிலியின் மரணம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்றிருந்தால் நிச்சயம் அப்படித்தான் நடக்கும். இல்லை, ஏதாவது திருப்புமுனை ஏற்பட்டு அவள் உயிர் பிழைத்தாலும் பிழைக்கலாம். ஆண்டவனின் ரகசியங்களை யார் அறிவார்? எப்படி அறிவார்? விதி இப்படித்தான் என்று இருந்தால் அதிலிருந்து யாரால் தப்ப முடியும்? எப்படி தப்ப முடியும்? எந்த முயற்சியும் பயனற்று போய்விடுமே. விதி அறியாத குயிலி ஏன் இப்படி நடுங்கி தவிக்கிறாள்? மரணிக்க வந்தவள் ஏன் இப்படி மரணத்திடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள போராடுவதேன்? மரணம் தானே எப்படியோ வரப்போகிறது என்று இருந்துவிட்டால் என்ன? அப்படி யாரால் இருக்க முடியும்? அவள் மலை உச்சியிலிருந்து குதிக்க வந்தாள். ஒருவேளை மலை உச்சியை அடைந்து குதிக்கும் நேரம் இப்படித்தான் தவித்திருப்பாளோ, தயங்கி இருப்பாளோ? நிச்சயம் இருக்காது. அவள் தன் மரணத்தின் மூலம் நகுலனுக்கு உண்மையை உணர்த்த வந்தவள். மலை உச்சியிலிருந்து தயங்கி இருக்கவும் மாட்டாள், தடுமாறி இருக்கவும் மாட்டாள். இப்படி அவளுக்கு தடைகள் இல்லை என்றால் இந்நேரம் அவளின் மரணம் நிகழ்ந்திருக்கும். ஏன் இப்படி தடை வருகிறது? மரணம் கொஞ்ச நேரம் தள்ளி போகவா? யார் கேட்டது இந்த தவணை முறையில் மரணம்? ஒரே நேரத்தில் மரணிப்பது எப்படி? அது சுகமானதாக இல்லாவிட்டாலும் இம்சை இல்லாமல் இருக்கும் அல்லவா? இப்படி பயந்து தவணை முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக மரணிப்பது எவ்வளவு கொடுமை! அதிலும் இப்போது நினைத்து வருந்துவதில் என்ன லாபம்? நினைத்தவள் அந்த காலடி சத்தமும் புதியதாக சலங்கையின் சத்தமும் அதிகமாக கேட்கவே நெஞ்சு படபடக்க ஓடி சென்று ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைந்தாள். கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். இப்போது அந்த சலங்கையின் சத்தமும் காலடியில் சத்தமும் மிக அருகாமையில் கேட்டது. குயிலிக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு பயம் பற்றி கொண்டது. நடுக்கத்துடன் அடுத்து என்ன நடக்குமோ என்று கண்களை மூடி நெஞ்சு படபடக்க ரத்தம் உச்சந்தலையில் ஜுஃப் வெனையேர். அப்பொழுதுதான் அந்த கைகள் அவள் தோள் மீது விழ குயிலி அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்று அந்த அதிர்ச்சி அவளை கிட்டத்தட்ட மயங்கிய நிலைக்கே அழைத்து சென்று கொண்டிருந்தது.
அத்தியாயம் 16. வேல்முருகன் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தார். அவருக்கு தொந்தரவு தரலாமா? இப்போதுதான் அவரின் தந்தையின் உடல் போஸ்ட்மார்ட்டம் செய்து கொண்டு வந்து ஈமை சடங்கை முடித்துவிட்டு வந்தமர்ந்தார். இந்த நேரத்தில் அவரை கேள்விகள் கேட்பது சரிதானா? இந்த நேரத்தை தவறவிட்டால் அந்த கொலைகாரன் நிச்சயம் ஒரு உயிரை எடுத்து விடுவான். அவன் யாருடைய உயிர் எடுக்கப் போகிறான் என்று தெரிய வந்தால் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து காப்பாற்ற முயற்சிக்கலாம். கொலைகாரன் யாரை கொள்கிறான் என்று தெரியாத போது யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பது? எப்படி அவனை காப்பாற்றுவது? தான் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் அந்த கொலைகாரன் தான் கொல்லப்போகும் நபரை நெருங்கிக் கொண்டிருக்கிறான். எப்படி வேட்டையாடுவது அவனை? ஒரு துப்பு கிடைத்தாலும் போதுமே. வேல்முருகனிடம் பேசினால்தான் ஏதாவது துப்பு கிடைக்கும் என்று உறுதியாக நம்பினான். சார், ஐயாவை பார்க்க வந்தீர்களா? உள்ளே வாங்க. பெருமாள் தான் இருவரையும் உள்ளே அழைத்து போனான். சொல்லுங்க, ஏதாவது தகவல் வேணுமா? ஆமாம் வேல்முருகன், உங்க அப்பாவுக்கு சுய நினைவு இழந்தது எப்போன்னு சொன்னீங்க. வேல்முருகன் சற்றே யோசித்துவிட்டு, சுமார் 10 வரும் இருக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு தம்பி, இதையெல்லாம் ஏன் கேக்குறீங்க? காரணமாத்தான். தம்பி, எனக்கு தலைவலிக்குது, கொஞ்ச நேரம் படுக்கணும். நாம காலையில பேசுவோமா? வேல்முருகன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமலே எழுந்தான். வேல்முருகன், இந்த சமயத்துல உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்க வேண்டும். இருந்தாலும் வேற வழி இல்ல. ப்ளீஸ் உட்காருங்க. இந்த கிராமத்துல மற்றொரு உயிர் போகிறதுக்கு முன்னாடி அவரை நாங்க காப்பாத்தியாக வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. தம்பி, நீங்க இப்படி இந்த நேரத்துல வற்புறுத்தி கேட்கறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. எங்கப்பாவை இழந்துட்டு நிக்கிறேன். இந்த நேரத்துல இந்த விசாரணை தேவையா? நீங்க போய் நாளைக்கு காலையில வாங்க தம்பி. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இப்போ நான் கொஞ்ச நேரம் படுக்கணும். சொன்னவர் அவர்களின் பதிலையும் எதிர்பார்க்காமல் தன் அறையை நோக்கி நடந்தார். ரஞ்சித்தும் சண்முகமும் ஏமாற்றமாக திரும்பினார். அந்த அறை விளக்குகள் அணைக்கப்பட்டு இருட்டாக இருந்தது. வேல்முருகன் தூக்கம் வராமல் கட்டிலில் வெறுமனே படுத்தியிருந்தார். மங்களம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். வந்தவள் விளக்கை போட்டாள். கையில் டம்ளரில் பால். என்னங்க, இந்த பாலையாவது குடிங்க. மதியம் கூட நீங்க சாப்பிடவில்லை. வேல்முருகன் எழுந்து கட்டிலில் அமர்ந்தார். பால் இதமான சூட்டில் இருந்தது. அவர் குடிக்கும் வரை பொறுமையாக இருந்த மங்களம், போலீஸுக்கு விஷயம் தெரிஞ்சு இருக்குமோ? மங்களம், எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. கண்டுபிடிச்சு இருப்பாங்களோ? இத்தனை நாள் யாருக்குமே தெரியாத ரகசியம், பொத்தி பொத்தி பாதுகாத்து வந்த ரகசியம், அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு இருக்கும்? ஏன் 10 வருஷம் முன்னாடி சம்பவம், அதை ஏன் இப்ப கிளறாங்க? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. மங்களம் அப்படி யாரையும் எடை போடக்கூடாது. ரஞ்சித்த சாதாரணமா நினைக்காது. அவனுக்கு உடம்பு பூரா கண்ணு. அவனுக்கு ஏதோ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படி இல்லாம அவன் ஏன் 10 வருஷம் முன்னாடி கதையை கேட்கிறான்? அப்படி என்னங்க தகவல் கிடைச்சிருக்கும்? ஒருவேளை கிணத்துல மறைச்சி வச்ச இப்படி ஏதாவது சிக்கல் வரமன்னு தான் உங்களுக்கு பலமுறை சொன்னேன். அந்த தலைய தீயிட்டு பொசிக்கிடுங்கன்னு. இப்ப பாருங்க, சிக்கலில் மாட்டி விட்டுடுச்சு. யாருக்கு தெரியும்? இத்தனை நாட்களுக்கு அப்புறம் அதை யாரு பார்ப்பாங்க? யாருக்கு தெரிய போகுதுன்னு விட்டுட்டேன். சரி, இப்போ அந்த ரஞ்சித்தை நாளைக்கு வர சொல்லி இருக்கீங்களே, நாளைக்கு அவன் வந்து கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதான் என்ன சொல்றதுன்னு தெரியல மங்களம். அத நான் சொல்றேன். குரல் கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். அதிர்ந்தனர். அங்கே குயிலி இன்னும் கண்கள் திறக்கவில்லை. பயத்தின் உச்சிக்கே சென்றாள். ஏற்கனவே பயந்து போய் இருந்தவள் தோள் மீது விழுந்த கை இப்போது பயந்து மயங்கினாள். அந்த கை யாருடையது? குயிலி. எங்கேயோ கேட்ட குரல், எங்கேயோ இல்லை, எப்போதும் அவள் காதில் ஒலிக்கும் குரல். ஆம், நகுலன் தான் நின்றிருந்தான். குயிலி, கண்கள் திற, நான் தான் உன் நகுலன். அவள் கன்னத்தில் தட்டி மெல்ல தட்ட அந்த பூவிழிகள் மெல்ல விரிந்தது. அங்கே நகுலன் புன்னகைத்தவாறே நின்றிருந்தான். அவனை இதுவரை தொட்டுக்கூட பேசாதவள் நொடி பொழுதில் அவனை கட்டி அணைத்துக் கொண்டாள். நகுலன், நீங்களா? சில நிமிடங்கள் அவனை கட்டி அணைத்தபடியே அழுதாள். குயிலி, என்னை மன்னிச்சிடு. உன்னை பயமுறுத்த நான் தான் சலங்கை ஒலி எழுப்பினேன். வாய்கிழிய பேசுற நீயா இப்படி? இவ்வளவு பயந்தான் கொள்ளியா இருக்கியே? நகுலன், இந்த நட்ட நடு காட்டுல அந்த சலங்கை சத்தத்தை எழுப்பினா யாருக்குத்தான் பயமாகவும் இருக்கும்?
ஆமாம், உங்களுக்கு ஏது இந்த சலங்கை? குயிலி, நீ என்கிட்டே பேசிட்டு தற்கொலை பண்ணிக்க இந்த மலையை நோக்கி போனியே. நான் உன்னை சமாதானம் படுத்த உன் பின்னாடியே வந்தேன். வர்ற வழியில என் காலுக்கு ஏதோ ஒண்ணு இடறியது. குனிஞ்சு பார்த்தா இந்த சலங்கை, ஒத்த சலங்கை, எப்படியோ வர்ற வழியில அந்த இடத்துல விழுந்திருந்துச்சு. உன்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமேன்னு அந்த சலங்கை சத்தத்தை உனக்கு கேட்கிற மாதிரி ஒலி எழுப்பினேன். நான் எதிர்பார்த்தபடியே நீ பயங்கரமா பயந்துகிட்டு இருந்த. அந்த நேரத்துல எனக்கு சிரிப்பா வந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடலாமன்னு விளையாடினேன். நீ இந்த அளவுக்கு பயப்படுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னை மன்னிச்சுடு. உன்னை மன்னிச்சு பிறகுதான் உன்னை இப்படி விடாம கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். நகுலனும் அவளை கட்டி பிடித்தான். சரி, நட, வீட்டுக்கு போவோம். இந்த இடம் இருட்டா பயமா இருக்கு, நகுலன் சொல்ல இருவரும் எழுந்தனர். அதே நேரம் அந்த சத்தம் கேட்டது. ஆம், சலங்கை சத்தம். நகுலன், கேக்குதா? சலங்கை சத்தம் கேக்குது குயிலி, நல்லா கேக்குது. அந்த உருவம் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கு. அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த உருவம் அந்த பெரிய மரத்திலிருந்து மெல்ல கீழே இறங்கியது. இவர்கள் அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தனர். முனிசாமி கோவில். அந்த மறைவான இடத்தை தேர்ந்தெடுத்து ரஞ்சித்தும் சண்முகமும் மறைந்தனர். எங்கு பார்த்தாலும் இருட்டாக இருந்தது. மார்கழி மாத பனி கொட்டி கொண்டிருந்தது. ரஞ்சித் கோவிலையே பார்த்திருந்தான். ஐயா, அந்த வேல்முருகன் கிட்ட ஏதோ பெருசா தப்பி இருக்கு. சத்தம் வெளிவராதபடி மெல்ல பேச ஆரம்பித்தார் சண்முகம். நீங்க கேட்டதும் பதில் சொல்ல எப்படி திணறினாரு பாருங்க. கொஞ்ச நேரத்துல வியர்த்து போச்சு அவருக்கு. ஆமாம் சண்முகம், நானும் அதை கவனிச்சேன். 10 வருஷம் முன்னாடி என்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. வேல்முருகன் ஏதாவது உருப்படியா தகவல் சொல்லி இருந்தா நமக்கு எவ்வளவு உபயோகமா இருந்திருக்கும். நாளைக்கு காலையில வர சொல்லி இருக்காரு, பார்ப்போம். ஆனா அதுக்குள்ள ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா நம்ம கையில என்ன இருக்கு? நம்ம கடமையை நாம ஒழுங்கா செய்வோம். ரஞ்சித் சொல்லி கொண்டிருக்கும் போதே இருட்டில் அந்த உருவம், ஆம், அந்த உருவம் ஒரு கையில் முனுசாமியின் பெரிய அருவாவுடன் மற்றொரு கையில் வெட்டப்பட்ட ஒரு தலையுடன் ஆக்ரோஷமாக அந்த கோவிலை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சண்முகமும் ரஞ்சித்தும் ரத்தம் உறைந்து போய் பார்த்து கொண்டிருந்தனர். அத்தியாயம் 17. அன்று அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்த காளி அந்த மரத்தின் அடியில் அமர்ந்தான். முழுக்க முழுக்க வியர்த்து போயிருந்தான். சட்டை பையிலிருந்து பீடியை எடுத்து பற்ற வைத்தான். புகையை இழுத்து விட்டான். அவன் உடம்பில் அங்கங்கே நகக்கீறல்கள். எவ்வளவு முரண்டு பிடித்தாள் இந்த பார்வதி! எத்தனை நகக்கீறல்கள்! அவன் எத்தனையோ பேரை வேட்டையாடி இருக்கிறான். ஆனால் இந்த அளவுக்கு அவன் யாரிடமும் போராடியதில்லை. அவன் வேட்டையாடுவதே தனி ரகம். வழக்கமாக எல்லா பெண்களும் முரண்டு பிடிப்பார்கள். அது அவனுக்கு பிடிக்காது. சாப்பிடும்போது சில பேருக்கு யாருடைய தொந்தரவும் இல்லாமல் எப்படி அமைதியாக சாப்பிட பிடிக்குமோ அப்படிதான் அவன் முரண்டு பிடிப்பவர்களை ஓங்கி கன்னத்தில் அறைவான். வாட்டசாட்டமான அவனிடம் ஒரு அறை வாங்கினாலே அந்த அறையில் அவர்கள் கிட்டத்தட்ட மயங்கிய நிலைக்கே சென்று விடுவார்கள். பெண்களின் வாசம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாசத்தை நுகர்வான். பல பாகங்களில் பலவித வாசம். அந்த வாசத்தில் உடம்பை நன்றாக சூடேற்றிக் கொள்வான். பொறுமையாக, மிக பொறுமையாக அவர்களின் உடம்பை சுவைப்பான். எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. ஆனால் பார்வதி விஷயத்தில் அவன் அப்படி நடந்து கொள்ளவில்லை. அவள் அவனிடமிருந்து போராடியதை ரசித்தான். அவள் திமிரியதை ரசித்தான். அவள் நகக்கீறல்களும் அந்த நேரத்தில் அவனுக்கு சுகமாகவே இருந்தது. அப்பா, இத்தனை நாள் அந்த சுகத்தை ஏன் நாம் அனுபவிக்கவில்லை? இதற்கு முன்பு வேட்டையாடியதெல்லாம் நினைக்கையில் ஏதோ பிணத்துடன் உறவு கொண்டதைப் போலத்தான் உணர்ந்தான். பீடி முழுவதுமாக தீர்ந்து போயிருந்தது. அந்த பாறையில் அடிபட்டு இறந்து கிடக்கும் அவன் தாயை பார்த்தான். பாவம், இவளை கொன்றுவிட்டோமே. பக்கத்தில் குழந்தை இன்னும் அழுது கொண்டிருந்தது. காளி எதை பற்றியும் கவலைப்படவில்லை. இந்த குழந்தையை எதுக்கு தூக்கிட்டு வந்துச்சு இந்த கிழவி? எப்படி கத்துது பாரு! சலித்து கொண்டான் காளி. அதே நேரம் பின்புறம் இருந்து யாரோ அவன் கழுத்துக்கு அருவாள் வைக்க பெரிதாய் திடுக்கிட்டான் காளி. நகுலனும் குயிலியின் திடுக்கிட்டு பார்த்தனர். நகுலா, ஆற்றங்கரையில ஒரு பொண்ணு தலையை எடுத்துக்கிட்டு ஒரு உருவம் ஆக்ரோஷமா போனதா சொன்னேனே, அந்த உருவம் தான் இது பாரு, எப்படி பயங்கரமா இருக்கு. இது முனிசாமியேதான். குயிலி, இது முனிசாமி இல்ல, மனுஷன்தான். ஆளு கொஞ்சம் வாட்டசாட்டமான வளர்ந்திருக்கான்.
அவன் நிறமும் கருப்பு, உடம்பெல்லாம் விபூதி பூசியிருக்கான், காதுல கடுக்கன், சொல்ல போனா ஒரு காட்டுவாசி போல இருக்கான். குயிலி, அவன் கால்ல பாரு, ஒரு கால்லத்தான் சலங்கை இருக்கு, அவனோட மற்றொரு சலங்கைத்தான் இது. நகுலா, நான் ஆளையும் உருவத்தை பார்த்து எனக்கு இவன்தான் முனிசாமியோ என்று நினைச்சிட்டேன். இவனை பார்க்கவே பயமாக இருக்குது. இவனிடமிருந்து எப்படி தப்புவது? குயிலி, நீ ஒன்னும் கவலைப்படாதே, நான் இருக்கேன், உனக்கு ஒரு ஆபத்தும் வரவிட மாட்டேன். அந்த உருவத்துக்கிட்ட மோத போறியா? குயிலி கேட்க, அவசியம் ஏற்பட்டா மோதத்தான் வேண்டும். நகுலன் சொல்ல, அதற்கு அவசியமே இல்லை. குரல் கேட்டு திடுக்கிட்டு இருவரும் திரும்பி பார்த்தனர். அங்கே அன்று காளி பெரியதாய் திடுக்கிட்டான். தன் கழுத்தில் கத்தி. இப்படி ஒரு அனுபவம் அவன் வாழ்நாளில் ஒரு நாளும் ஏற்பட்டதில்லை. அவன்தான் மற்றவர்களுக்கு கத்தியை காட்டி பல பேரை வழிப்பறி செய்து, பெண்கள் தனியாக மாட்டினால் கத்தியை காட்டியே அதே இடங்களில் காரியத்தை முடித்திருக்கிறான். இன்றைக்கு அவனுக்கே இந்த நிலை. யாராக இருக்கும்? மெல்ல திரும்பினான். திடுக்கிட்டான், பெரியதாக திடுக்கிட்டான். அங்கே கத்தியை வைத்துக்கொண்டு பார்வதி பத்ரகாளியாக மாறியிருந்தாள். அவள் கண்களில் சுட்டெரித்து விடும் போல் அனல் பார்வை. பெரியதாக மூச்சு வாங்கினாள். உண்மையான பத்ரகாளியை அவன் பார்த்ததில்லை. தெரு கூத்துகளில்தான் காளி வேஷம் நாடகம் பார்த்திருக்கிறான். அதில்தான் இப்படி காளி வேஷம் போட்டவர்கள் இப்படி மூச்சு வாங்கி பார்ப்பவர்களுக்கு பயத்தை வரவழைத்து அசுரர்களை கொல்லுவார்கள். ஆனால் இவள் நிஜத்தில் அந்த காளியை விட படு பயங்கரமாக உண்மையான பத்ரகாளியே நேரில் வந்ததை போல் இருந்தாள். காளி முழுக்க முழுக்க வியர்த்து போனான். அநியாயமா என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டியேடா பாவி, உன்னோட வாழ்க்கையில இதுதான்டா கடைசி. இனி உன்னால எந்த பொண்ணும் சீரழியக்கூடாது. உன்னை வதம் பண்ண போறேன். பார்வதி சொல்ல, காளி தன் மீது இருந்த பலத்தில் ஒரு பெண் தன்னை என்ன செத்து விடுவாள் என்கிற நம்பிக்கையில் காளி அந்த நிலையிலும் பலமாக சிரித்தான். நீ என்னை வதம் பண்ண போறியா? இருடி உன்னை என்று எழ முயன்றவனை பார்வதி தன் இடது கையால் ஓங்கி அவன் தலையில் குத்தினாள். காளிக்கு அந்த அடி இடியாய் இறங்கியது. பெண்கள் ஆக்ரோஷமான நேரத்தில் ஆண்களை விட பலசாலியாக மாறுவார்கள் என்பதை அப்போதுதான் புரிந்து கொண்டான். நீ உயிரோடு இருந்தாதானே மற்ற பெண்களை கெடுக்கிறதற்கு? இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ உயிரோடு இருக்க போறதில்லை. இதுதான் உன்னோட கடைசி நாள், கடைசி நிமிஷம், கடைசி நொடி. சொன்னவள் சற்றும் தாமதிக்காமல் இடது கையில் அவன் தலைமுடியை பிடித்து வலது கையால் அந்த அருவா கொண்டு அவன் தலையை, நொடி பொழுதில் அவன் தலை அவள் கையில். அவன் அமர்ந்த நிலையில் கழுத்திலிருந்து ரத்தம் மேலே பீச்சி அடிக்க பார்வதி ஆத்திரம் தீராதவளாய் அவன் உடம்பை ஓங்கி எட்டி உதைக்க காளியின் உடம்பு மண்ணில் குப்புற விழுந்து துடிதுடித்தது. ஏனோ இப்பொழுது அந்த குழந்தை தன்னோட அழுகையை நிறுத்தியிருந்தது. கொஞ்ச நேரம் அந்த இடத்திலேயே அமர்ந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டவள் எழுந்தாள். தாயை இழந்து அழுது கொண்டிருக்கும் அந்த குழந்தையை தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டாள். இடது கையில் காளியின் தலை. நடக்க முற்பட்டாள். பார்வதி குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள். அவள் கணவன் சுந்தரம் அப்போதுதான் ஓடோடி வந்து அங்கு நின்றான். நடந்தவைகளை புரிந்து கொண்டான். பார்வதி, அந்த பேரை கூட சொல்லி என்னை அழைக்காதீங்க, நான் களங்கப்பட்டவள். பார்வதி, ஒருபோதும் நீ அப்படி சொல்லாதே. நடந்து போறப்போ ஏதோ மிதிச்சிட்டா காலை கழுவுறது இல்லையா? காலையேவா வெட்டி எடுத்துடுறோம். களங்கம் உடம்புல இல்ல, மனசுல தான். உன்னுடைய மனசு சுத்தமா இருக்கு, அது போதும் எனக்கு. சுந்தரம் சொல்ல, இல்லைங்க, நாம தினமும் குடிக்கிற தண்ணியில சாக்கடை தண்ணி கலந்தா அந்த தண்ணியை குடிக்கத்தான் முடியுமா? அந்த தண்ணி கலங்கப்பட்டது தானே. அப்படித்தான் நானும். என்னை மன்னிச்சிடுங்க. இனியும் நாம சேர்ந்து வாழ்ந்தா அந்த குற்ற உணர்ச்சியிலே நான் செத்துடுவேன். சரி பார்வதி, எங்க போக போற? அதோ அந்த மலையை நோக்கி. இந்த குழந்தை, யார் பெத்த குழந்தையோ, அனாதையாக நிக்குது. இந்த குழந்தைக்காகவாவது நான் உயிர் வாழப் போறேன் சொன்னவள் அந்த மலையை நோக்கி நடந்தாள். நகுலனும் குயிலியும் குரல் வந்த திசையை பார்க்க அங்கே பார்வதி நின்றிருந்தாள். நரைத்த வெள்ளை முடி, கூன் விழுந்த உடல், குழி விழுந்த கன்னங்கள். தூரத்தில் நின்றிருந்த அந்த கருத்த உருவம் அவர்களின் அருகில் வந்து நின்றது. இவன்தான் என்னுடைய மகன், பேர் முனிசாமி.
அம்மா, இந்த ஆளு பல கொலைகள். பார்வதி புன்னகைத்தாள். ஆமாம், பூஞ்சோலை கிராமத்துல இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பல கொலைகள் இவன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். குயிலியும் நகுலனும் புரியாமல் பார்வதியை பார்க்க, ஏன் எதற்காக இத்தனை கொலைகள்? குயிலிதான் கேட்டாள். காரணமாத்தான், இந்த உலகத்திலேயே எல்லாம் என் கணவர் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என் கணவர் யாரோ இல்ல, பூஞ்சோலை கிராமத்துல இருக்கிற முனிசாமி கோவில்ல பூஜை பண்ற சுந்தரம் தான் என்னோட கணவர். காளி என்கிற கயவன் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டான். அவனை வதம் பண்ணி அவனோட தலையை வெட்டி கொண்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் முன்னாடி நீ கால் இடறி விழுந்தியே, அந்த இடத்துல ஒரு மண்டை ஓடு இருந்தது, அதுதான் காளியோடது. என்னோட வாழ்க்கை என்னைக்கு சீரழிஞ்சதோ அன்றிலிருந்து யார் யாரோட வாழ்க்கையை யார் கெடுத்தாலும் எனக்கு அவங்கள கொல்ல மனசு துடிக்கும். அவங்களுக்கா அந்த ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கையை விட்டுட்டு ஏன் அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்? நான் சொல்றது இந்த கள்ளக்காதல் பெண்களை கற்பழிக்கிறது. இதனால எத்தனையோ நல்ல குடும்பங்கள் பாழா போய் விடுகிறது. அப்படி அடுத்தவங்க குடியை கெடுக்கிறவங்களை, அது ஆணாகட்டும் இல்ல பெண்ணாகட்டும், அது யாரா இருந்தாலும் அவங்கள கொல்ல துடிக்குது மனசு. ஒரு பொம்பளையா என்னால அதை செயல்படுத்த முடியல. அதான் இவனை ஒரு வீரனா எங்க அக்கிரமம் நடந்தாலும் அவங்கள கொல்லற மனநிலையில அவனை வளர்த்தேன். அவனும் அப்படித்தான் வளர்ந்தான். எனக்கு நடந்த கொடுமை போலவோ இல்ல நல்லா இருக்கிற குடும்பங்களை கெடுக்கிற மாதிரியோ யாராவது செயல் போட்டாலோ அவங்கள தலை வேற உடல் வேற கொன்னு அந்த தலையை எடுத்து வந்து என்கிட்ட காட்டுவான். நான் ஆனந்தப்படுவேன். நான் ஆனந்தப்படுவதை அவன் ரசித்து பார்ப்பான். சில நேரத்துல தலையை எடுத்து வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலோ வெறும் கத்தியில ஏற்பட்ட ரத்தத்தை காட்டுவான். அவங்கள நானே வதம் பண்ணதான் நினைச்சுக்குவேன். மனசெல்லாம் நிறைஞ்சி இருக்கும். சரி, ஏன் அந்த வயசான வேல்முருகனின் அப்பாவை கூடவா கொல்ல வேண்டும்? பாவம், அவரே நினைவுகளை இழந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்தார். அவரை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்புறம் முனிசாமி கோவில்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தவரை ஏன் கொல்ல வேண்டும்? அந்த 2 கொலைகளும் இவன் பண்ணலை. இவன் பேர்ல வேற யாரோ கொலைகள் பண்றாங்க. என்ன, வேற யாரோவா? இருவரும் அதிர்ந்தனர். என்ன? இருவரும் அதிர்ந்து போய் கேட்க, ஆமாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள கொன்னுகிட்டு இருக்காங்க. அந்த கொலையும் இவன் பண்றதாக கதை கட்டி விடுறாங்க. ஆமாம், அவங்கதான் கோவில்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த நாராயணனை கொன்னு தங்கமணியோட உடம்ப மாத்தி வச்சதும் அவங்கதான். யாரு அது? எதற்காக அந்த கொலைகள்? அத நான் சொல்றேன். வேல்முருகனும் மரகதமும் குரல் வந்த திசையை பார்த்து அதிர்ந்தனர். அங்கே ரம்யா நின்றிருந்தாள். ரம்யா, நீயா? ஆமாம்பா. உண்மை வெளியே தெரிஞ்சிடுச்சுன்னு பயப்படுறீங்களா? அப்பா, நீங்களா இப்படி? இதுல அம்மாவையும் கூட்டு சேர்த்துக்கிட்டீங்களா? ரம்யா, இதுல உங்க அம்மாவுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அவளோட புருஷனை காப்பாத்த பாடுபடுறா. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அதைத்தான் செய்வாங்க. அதைத்தான் உங்க அம்மாவும் செய்யறா. அப்பா, நீங்க கொலை பண்ணீங்களா? ரம்யா, நாம ஒரு பாதையில நடந்து போய்கிட்டு இருக்கோம். வழியில ஒரு முள்ளு செடி. அது நாம போகும்போதும் வரும்போதும் நம்மள தொடர்ந்து காலை குத்திக்கிட்டே இருந்தா நாம அந்த செடியை வெட்டுறது இல்லையா? அதை வேரோடு பிடுங்கி போடுறது இல்லையா? அது போலத்தான். யாருப்பா அது? யார கொன்னீங்க? வேல்முருகன் அமைதியாக இருந்தார். சொல்லுங்கப்பா, ஏன் அமைதியாக இருக்கீங்க? சொல்லுங்க. வேல்முருகன் சொல்லத் தொடங்கினான். சரி வாங்க, போய் ஆளை பிடிப்போம். விட்டா ஆள் எஸ்கேப் ஆகிட போறான். ரஞ்சித் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்தான். மெல்ல சத்தமில்லாமல் மெதுவாக முனுசாமியின் கோவிலை நோக்கி இருவரும் சத்தமே வராமல் நடந்தனர். வேல்முருகன் நன்றாக வியர்த்து போயிருந்தார். மேலே பேன் சுழன்று கொண்டிருந்தது. சரிப்பா, இப்போ அந்த முனிசாமியோட நகைகள் எங்கே? தெரியலம்மா. அதுக்காகத்தான் அந்த கொலையே நடந்துச்சு. நான் என்னைக்கு அந்த நகைகளை பார்த்தேனோ அன்னைக்கிருந்தே அந்த நகைகள் மேலே எனக்கும் ஒரு கண். ஆனா உங்க தாத்தா அதை தொட விடல. ஏதாவது விபரீதம் ஆயிடும்னு பயந்தார். ஆனா என் மனசு கேட்கல. சதா அந்த நகையை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆர்வம் தாங்கல. ராத்திரி நேரம் ஒரே இருட்டா இருந்துச்சு. அந்த நேரம் நான் அந்த கிணத்தை நோக்கி போனேன். அந்த நகை எங்கே எந்த கல்லுக்கடியில இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு முறை உங்க தாத்தா எடுத்ததை நான் பார்த்திருக்கேன். கிணத்துக்குள்ளேயே போய் அந்த குறிப்பிட்ட கல்லை எடுத்து பார்த்தா அங்க மறைச்சு வச்ச நகைங்க மொத்தமும் காணல. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு.
அப்பொழுதுதான் மேலிருந்து அந்த சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. நான் நிமிர்ந்து பார்த்தேன். அங்கே, என்னவே முருகன், நகைங்க எங்கே பார்க்கிறியா என்று பலராமன் கேட்டான். சாமியோட நகைங்க பத்தின விஷயம் எனக்கும் என்னோட அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது பத்தின ரகசியம் பலராமனுக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரியல. கேட்ட பலராமன் மறுபடியும் பலமாக சிரித்தான். அதை நீ வர்றதுக்கு முன்னாடியே எடுத்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். பலராமன் அப்படி சொல்ல எனக்கு ஆத்திரமாக வந்தது. சாமி நகையை களவாட பார்க்கிறியே, உனக்கு வெட்கமா இல்லை? சாமி நகை சாமிக்குத்தான் சேர வேண்டும். அது உங்க சொத்து இல்லை, நீங்க உரிமை கொண்டாடுறது குன்னு அப்படி இப்படி பலராமன் ஏதேதோ பேசினான். அந்த நகையை காணாததை கண்டு கோபத்தில் இருந்த நான், பலராமனோட பேச்சு எனக்கு மேலும் ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. மேலே வந்து கோபத்துல முனிசாமி கையில் இருந்த அந்த அருவாவை கொண்டே பலராமனோட தலையை சீவினேன். பலராமன் கொஞ்ச நேரம் துடிதுடிச்சு செத்தான். யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதான்னு அந்த பலராமனோட தலைய கிணத்துல நகை வைக்கிற இடத்துல வச்சுட்டேன். உடம்ப பெரிய கல்ல கட்டி அதே கிணத்துல போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா அந்த நகைகளை அந்த பலராமன் எங்க மறைச்சு வச்சிருக்கானோ கடைசி வரைக்கும் தெரியாம போச்சு. பலராமன் யாருப்பா? யார் அந்த பலராமன்? அவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் எதுக்கு உங்களை கேள்வி கேட்க வேண்டும்? நீங்க எதுக்கு அவனை கொல்லணும்? சரி, நீங்க கிராமத்துக்கு கிளம்புங்க, இருட்டுடிச்சு. பார்வதி சொல்ல குயிலியும் நகுலனும் கிளம்ப தயாரானார்கள். கொஞ்சம் இருமா, பக்கத்துல தான் நாங்க 2 பேர் மட்டும் கும்பிடுற முனிசாமி கோயில் இருக்கு, வந்து சாமியை கும்பிட்டுட்டு போங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் சொல்லிவிட்டு பார்வதி சற்றே தள்ளி இருந்த அந்த சின்ன முனுசாமியின் கோவிலை நோக்கி அவர்களை அழைத்து சென்றாள். அது ஒரு சின்ன கோவில், அதில் எந்த உருவமற்ற ஒரு கல். அந்த கல்லை தான் அவர்கள் தங்கள் குல தெய்வமான முனிசாமியாக நினைத்து வழிபட்டு வருகிறார்கள். அதில்தான் மஞ்சள் குங்குமம் பூசி பக்கத்தில் பெரியதாய் விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அந்த விளக்கில் அந்த முனுசாமியின் மீது சாற்றப்பட்ட நகைகள், ஆம், மொத்த நகைகளும் அந்த விளக்கின் ஒளியில் மின்னிக் கொண்டிருந்தது. சாமியோட நகைங்க சாமிக்குத்தான் சொந்தம், யாரும் உரிமை கொண்டாட முடியாது, களவாடவும் முடியாது. பார்வதி சொல்ல அவர்கள் வணங்கினார்கள். சொல்லுங்கப்பா, பலராமன் யாருப்பா? ரம்யா கேட்க வேல்முருகன் சொல்ல முயன்ற போது அந்த குரல் கேட்டது. அது வேற யாரும் இல்ல, என்னோட அப்பா. அந்த குரல் கேட்டு 3 பேரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர், அதிர்ந்தனர். அங்கே முனுசாமியின் கையில் இருந்த பெரிய கத்தியோடு அவன் ஆக்ரோஷமாக நின்றிருந்தான். வேல்முருகன் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானார். சத்தம் கொஞ்சம் கூட வராமல் மெல்ல அடி மீது அடி எடுத்து வைத்து கோவிலை நெருங்கினர். ரஞ்சித்தும் சண்முகமும் அங்கே முனுசாமியின் கையில் அருவாவை வைத்துக் கொண்டிருந்தது அந்த உருவம். மற்றொரு கையில் வேல்முருகனின் தலை. இவர்களின் சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டு திரும்பியது அந்த உருவம். ஐயா இவன் வேல்முருகனின் வீட்டு வேலைக்காரன் பெருமாள். சொல்லுங்க பெருமாள், வேல்முருகனை ஏன் கொன்னீங்க? பெரிதாய் மூச்சு வாங்கி கொண்டிருந்த பெருமாள் சொல்லத் தொடங்கினான். ஐயா, எங்க அப்பா பேர் பலராமன், தீவிர முனிசாமி பக்தர். வேல்முருகனின் வீட்டுல தான் அவரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா 10 வருஷம் முன்னாடி அவர் காணாம போனதுதான் நான் இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பாவை அந்த வேல்முருகன் தான் கொன்னான்னு இன்னைக்குதான் அவர் வாயாலேயே சொல்ல கேட்டு திடுக்கிட்டேன். என்னோட ரத்தம் கொதிச்சது. வேல்முருகனை பழிக்கு பழியா வெட்டி அதே முனிசாமி கோவில்ல கொண்டு வந்து போட்டுட்டேன். இப்பதான் மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. சரி, முனிசாமி கோவில்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த போலீஸ் ஆபீசர் நாராயணனையும் வேல்முருகனின் அப்பாவையும் ஏன் கொன்னே? ஐயா, எனக்கும் அந்த முனிசாமி மேல அளவு கடந்த பக்தி. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து ஒரு நாளும் அந்த முனிசாமி கோவிலுக்கு போகாம நான் இருந்ததில்லை. அப்படி அந்த முனிசாமி மேல பக்தியா இருந்த எனக்கு கோவில் நகைகள் மேல் ஆசைப்பட்டு அதை களவாட வந்தா என்னால எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? நாராயணன் வெளித்தோற்றத்துல பிச்சை எடுத்தாலும் அவரோட எண்ணம் முழுக்க அந்த புதையலை தேடி அடைவதிலேயே தான் குறியாக இருந்தார். அதை தெரிஞ்ச பிறகு எனக்கு ஆத்திரமா வந்தது. ஒரு நாள் நேரம் பார்த்து அவர் கதையை முடிச்சிட்டேன். அப்புறம் வேல்முருகனின் அப்பா, அவர்தான் முனிசாமி நகைகளை களவாட பார்த்த முதல் ஆள். அதுவும் எனக்கு தாமதமாகத்தான் தெரிஞ்சது. செஞ்ச தப்புக்கு தண்டனை வேண்டாமா?
அதனாலதான் அந்த பெரியவரையும் ஈவு இரக்கம் பார்க்காம கொன்னேன். அப்படி கொன்னாதான் அடுத்தவன் அந்த சாமி நகைக்கு ஆசைப்பட மாட்டான். நினைச்சு பார்க்கவே பயப்படுவாங்க. சரி, அந்த கோவில் நகைங்க இப்ப எங்க இருக்கு? பெருமாள் புன்னகைத்தான். அது இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. இனி யாரும் அந்த சாமி நகையை களவாட முடியாது. நம்பிக்கையோடு சொன்னான் பெருமாள். முற்றும்.